இறுதி பேருரையை அதிலே கூறப்பட்டிருக்கின்ற அறிவுரைகளை கேட்டு பயன்பெறுவதற்காக நாம் எல்லாம் பெரும் திரளாக இங்கே குழுமி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹஜ் பயணத்தின் போது அரஃபா மைதானத்திலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் ஆற்றிய உரைகள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது. இந்த உரைக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் என்று கேட்டால், இந்த உரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாயாலேயே இது விடைபெறக்கூடிய மக்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளக்கூடிய உரை என்று அவர்களே தெளிவாக அறிவித்துவிட்டு சொன்ன உரை. அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையின் போது, மக்களே, நான் இன்றோடு உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன், இது ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறக்கூடிய ஹஜ் என்று அவர்களுடைய திருவாயால் மொழிந்துவிட்டு இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் சொன்னார்கள். என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் தம்முடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அரபா பெருவழியிலே தான் நான் ஆரம்பமாக வாசித்த அந்த வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை உங்களுக்கு பரிபூரணமாக தந்துவிட்டேன், வ ரலியது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற குர்ஆனுடைய வசனம் அன்றுதான் அருளப்படுகிறது. அது அருளப்பட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கும் தெரிந்தது, இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனி வேலை இல்லை, இந்த மார்க்கம் நிறைவாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சீக்கிரத்திலேயே நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று மக்களுக்கும் தெரிந்தது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரிந்தது. அதனால் தான் சொன்னார்கள், ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லக்கும் லா தரவுனி பஅத யௌமி ஹாதா, இன்றைய தினத்திற்கு பிறகு அநேகமாக நீங்கள் என்னை பார்க்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக பிரகடனம் செய்தார்கள். அது மாத்திரமில்லை, பிரகடனம் செய்துவிட்டு ஆற்றவே இந்த உரையுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மக்களிடத்தில் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? வ அன்தும் மஸ்ஊலூன அன்னி, நீங்கள் மறுமை நாளையிலே என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். சஹாபாக்களை பற்றி கேட்கிறாங்க, என் தோழர்களே, முகமது உங்களுக்கு சரியாக பணியாற்றினாரா, தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்தாரா என்று அல்லாஹ்வால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மா அன்தும் காயிலீன், அப்போது நீங்கள் என்ன விடையளிப்பீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க மக்கள்கிட்ட. சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஃபகாலு நஷ்ஹது இன்னக கத் பல்லகத ரிசாலாத்தி ரப்பிக, நாங்கள் சாட்சி பகர்வோம். என்ன சாட்சி பகர்வோம்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் இறைவனுடைய தூது செய்திகளை நீங்கள் முழுமையாகவே எங்களுக்கு சொன்னீர்கள், ஒரு குறையுமே நீங்க வைக்கவில்லை. வ நஸஹ்தலி உம்மத்திக, உங்களுடைய சமுதாயமாகிய எங்களுக்கு அற்புதமான அறிவுரைகளை நீங்கள் பகர்ந்தீர்கள். வ கலைத்தல்லதி அலைக்க, உங்கள் மீது இறைவன் சுமத்திய கடமையை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு இப்படி கேட்கிறார்கள். சஹாபாக்கள் இப்படி ஒரு பதிலை சொல்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி, அல்லாஹும்ம ஷஹத், இறைவா இதற்கு நீ சாட்சி, இறைவா என்னுடைய கடமையை நான் சரிவர செய்து விட்டேன் என்பதற்கு இந்த மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள், இதற்கு நீ சாட்சி என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு, நான் ஒரு குறை வைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் எந்த பொறுப்பை தந்தானோ அதை முழுசா நான் நிறைவேற்றிட்டேன்,
என்று சொல்லி மக்களை எல்லாம் சாட்சியாக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய வேலை முடிந்து விட்டது. அப்ப எதுக்கு இதை சொல்றோம்? அவ்வளவு முக்கியமான அற்புதமான அறிவுரைகள் இதில் அடங்கி இருக்குது. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய விடைபெறும் நேரத்தில் ஒரு கடமையை சுமத்துகிறார்கள். இறுதியிலிருந்து நான் ஆரம்பத்துக்கு வர்றேன். இதை சொல்லி முடித்த பிறகு மக்களுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபல்யுபல்லிகுல் காயிபு ஷாஹிதுல் காயிப். மக்களே, நான் இதுவரை உங்களுக்கு சொன்னேனே, இந்த செய்தியை உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் இங்கே வந்தீர்களோ வராமல் இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அன்றைக்கு ஆற்றின உரைய எல்லா செய்திகளையும் மக்களுக்கு நீங்கள் அறிவித்தாக வேண்டும் சொன்னார்கள். ஃபல்யுபல்லிகுல் ஷாஹிதுல் காயிப். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராதவர்களுக்கு நீங்கள் சொல்லியாக வேண்டும். எல்லா பகுதிகளுக்கும் என்னுடைய இந்த இறுதி பேருரையை கொண்டு செல்லுங்கள். இறுதியாக நான் உங்களுக்கு சொன்ன வசியத்தை கொண்டு செல்லுங்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின். எத்தனையோ பேர் நேரடியாக நீங்கள் கேட்கிறீர்களே, உங்களை விட உங்களால் எத்தி வைக்கப்படுவாரே, அவர் இன்னும் அதிகமாக இதை புரிந்து கொள்பவராக இருப்பார், அதிகமாக என்னுடைய அறிவுரைக்கு மதிப்பு கொடுப்பவராக இருப்பார். எனவே என்னுடைய செய்திகளை எல்லாம் சொல்லிவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையையும் நிறைவு செய்துவிட்டு பணியையும் சுமத்தி விட்டு விடையும் பெற்றுக் கொண்டார்கள். இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த உரை இருக்கிறதே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உம்மத்திற்காக செய்த வசியத்து, மரண சாசனம். வசியத்திற்கு இல்லையா, வசியத்து செய்து விட்டு சென்றார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்கலங்க குறிப்பிடுகிறார்கள். இது வசியத்துன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் என்னென்னவெல்லாம் 23 வருஷத்துல செஞ்சாங்களோ அதை அப்படி சுருக்கி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜிப் பண்ணி கொடுக்குறாங்க, சுருக்கி கொடுக்குறாங்க மக்களுக்கு. 23 வருஷத்தினுடைய காலத்தினுடைய போதனைகளை பூரா தொகுத்து அதை ஒரு முடிவுரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியதுதான் இந்த இறுதி பேருரை. இதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த சமுதாயத்துக்கு என்ன வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா? மக்களே, முஸ்லிம்களே, நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சகோதரராக இருக்க வேண்டும். முதல் போதனை, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். முஸ்லிம் என்பவன் அவனுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்ல, அவனுக்குள்ள உயர்வு தாழ்வு இல்ல, அவனுக்குள்ள தீண்டாமை இல்ல, அவனிடத்தில் வர்க்க பேதம் இல்ல. அவன் எந்த மொழி பேசுபவனாக இருந்தாலும் எந்த மாநிலத்துக்காரனாக இருந்தாலும் அவன் முஸ்லிமாக இருந்தால் எல்லா முஸ்லிமும் சகோதரன். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் குல்லுல் முஸ்லிமூன இஹ்வா. முஸ்லிம்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள் தான். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சகோதரர்களாகவே இருக்க வேண்டும். இது அவர்கள் சொன்னது. அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், லா தர்ஜிஉ பாதி குஃபாரா யல்ரிபு பஅலுக்கும் ரிகாப பஅலின். உங்களிலே சில பேர் சிலரை வெட்டி கொன்று உங்களுக்குள்ளேயே ஆயுதம் தாங்கி சிலரை வெட்டி கொண்டு காபிர்களாகி விடாதீர்கள். உங்களுக்குள்ள வெட்டுக்குத்து நடந்தால் அதன் மூலம் நீங்கள் காபிர்களாக இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவீர்கள். அந்த தப்பை செய்து விடாதீர்கள், ஒத்துமையாகவே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே குறிப்பிட்ட முக்கியமான ஒரு அறிவுரை, முஸ்லிம்களுக்கு சொன்ன முக்கியமான அறிவுரை. இது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா முஸ்லிமும் சகோதரன், இது எந்த நேரத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்களே அது நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், முஸ்லிம்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அந்த உரிமைகளை, பொருளுக்கு உரிமை இருக்குது, மனிதர்களுடைய உயிர்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, மனிதனுடைய மானத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, அவைகள் எல்லாம் பேணப்பட வேண்டும் என்பதை எப்படி சொல்றாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு சொல்றாங்க. மக்களே, இது என்ன மாதம் என்று கேட்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் சொல்லுங்க. மக்கள் பதில் சொல்லல, வேற ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல போறாங்க. இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன இடம்? புனிதமிக்க ஹரம் ஷரீஃப், புனிதமான இடம், அல்லாஹ் புனிதப்படுத்திய இடம்.
என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு இந்த மாதத்திலே இந்த இடத்திலே எவ்வளவு புனிதம் பேணப்படுகிறதோ அதுபோல காலாகாலத்துக்கும் நீங்கள் சில புனிதங்களை பேணியாக வேண்டும். என்ன புனிதம் தெரியுமா? உங்களுடைய சொத்துக்கள், பொருளாதாரங்கள், ஒவ்வொருத்தனுடைய பொருளாதாரமும் அவனுக்கு புனிதமானது. அவனுடைய பொருளாதாரத்தை நீ அபகரிக்க கூடாது. எவனுடைய பொருளாதாரத்தையும் நீ தீண்டி விடாதே, எவனுடைய பொருளுக்கும் சேதம் இழைத்து விடாதே. பொருள்களும் புனிதமானவை என்று சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அம்பாலக்கும் வஅராலக்கும், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய அம்ச உயிர்கள், உங்களுடைய கௌரவங்கள் உங்களுக்கு மத்தியிலே புனிதமானவை. எவரும் எவருடைய பொருள்களையும் எடுத்து விடாதீர்கள். எவரும் எவருடைய மானத்திற்கும் பங்கம் ஏற்படுத்தி விடாதீர்கள். எவரும் எவருடைய சொத்துக்களையும் பறித்து விடாதீர்கள். எவரும் எவருடைய உயிர்களையும் எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி, உங்களுடைய சொத்துக்களுக்கு புனிதம் இருக்கிறது. ஒருவனுடைய சொத்து புனிதமானது என்று அடுத்தவன் நினைக்க வேண்டும். புனிதமான இடத்துல எப்படி நம்ம நடந்து கொள்வோமோ, பள்ளி வாசலுக்குள்ளே நாம் எப்படி நடந்து கொள்வோமோ, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே எப்படி நடந்து கொள்வோமோ, புனிதமான நாட்களிலே எப்படி நடந்து கொள்வோமோ, அப்படிப்பட்ட புனிதமிக்கதாக அடுத்தவன் பொருளை பார்க்கணும். உன்னுடைய பொருளை தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தவன் பொருள் தொடக்கூடாது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதை தவிர்த்து கொள்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதை ஹராமாக நீ பார்க்க வேண்டும். அடுத்தவனுடைய மானம், மரியாதை, கௌரவம் இவையெல்லாம் பாதிக்கிற விதமாக அவதூறுகளை பரப்பக்கூடாது, பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் உங்களுக்கு மத்தியில ஹராமாக்குகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தபடியாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், அது மாத்திரம் இல்ல மக்களே, ஒரு மனிதனுடைய பொருள் இன்னொரு மனிதனுக்கு எப்போது ஹலாலாகும் என்று சொன்னால், அவனாகவே மனம் விரும்பி மனம் ஒப்பி தருகிறான அது மட்டும்தான் அடுத்தவனுடைய பொருளிலிருந்து உங்களுக்கு ஹலால். அவன் நொந்து போய், அவன் வருத்தப்பட்டு போய், எரிச்சல் பட்டு போய், உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டு போய் உங்களுக்கு தருவானையானால் அது ஹலால் இல்லை. இன்னொருத்தனுடைய பொருள் கூட அவன் தர்றானுங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வசியத்து பண்றாங்க. அவன் தர்றான்ல, மன ஒப்பி தர்றானா, லஞ்சம் கொடுக்கறானே, வழி இல்லைன்னு கொடுக்கறான், மன ஒப்பி கொடுக்கறானா, இந்த பாவிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குதுன்னு நினைச்சு கொடுக்கறான், அது உனக்கு ஹராம், தொடக்கூடாது. வரதட்சணை தர்றானே, அவனாத்தான தர்றான், மன ஒப்பி தர்றானா, இல்ல நொந்து போய் தர்றான், வேற வழி இல்லையேன்னு சொல்லி தர்றான், என்னுடைய மகள் ஒழுங்கா வாழ வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி தர்றான். மனம் ஒப்பி தராத எந்த பொருளும் உங்களுக்கு ஹலால் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய பொருள் உங்களுக்கு எப்போது ஹலாலாகும், எப்போது பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படும் என்பதற்கு இலக்கணம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? அடுத்தவன் இல்லா தீபி நஃப்ஸிஹி, அவன் மனம் உவந்து தருகின்ற பொருள்களை தவிர எந்த மனிதனுடைய பொருளும் உங்களுக்கு ஹலால் இல்லை, அனுமதி இல்லை. இப்படி நீங்கள் உங்களுடைய இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவனுடைய பொருள்களுக்கு இவ்வளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் சொல்லல, நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக மனிதன் இருக்கிற ஒரு பலவீனம், என்ன பலவீனம்? பொருளாதாரத்தை இரவலா வாங்குவான். ஒரு பொருளை இரவலா வாங்கினா திருப்பி கொடுக்கிற வழக்கம் நிறைய பேர்ட்ட இல்ல. இரவல் கொடுத்த பொருளை கேட்டு கேட்டு விரட்டி கூட வாங்க முடியாத நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காசுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கை பண்றாங்க அந்த சமுதாயத்துக்கு. என்ன சொல்றாங்க? அல் ஆரியத்து முஅத்தாத்துன், முஸ்லிம்களே நீங்கள் வாங்கிய இரவல் பொருள்களை உரிய நேரத்தில் திருப்பி கொடுத்து விடுங்கள். இரவல் பொருள் உங்களுக்கு அவன் தந்தது இல்லை, நீங்கள் திருப்பி தருவதாக சொல்லித்தான் வாங்கி இருக்கிறீர்கள். அதனால் இரவலாக வாங்கிய பொருளை கண்டிப்பாக நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு பாத்தீங்களா? ஒரு ஆன்மீக தலைவர் வெறுமனே நீங்கள் திக்ர் செய்யுங்க பிக்ர் செய்யுங்க என்று சொல்லாம என்ன சொல்றான்னு பாருங்க. இந்த சமுதாயம் எல்லா வகையிலும் இப்படி பர்ஃபெக்ட்டா இருக்கணுமா, அதுக்காக சொல்றாங்க அல் ஆரியத்து முஅத்தாத்துன், இரவல் பொருள்களையும் கூட நீங்கள் திருப்பி செலுத்தியாக வேண்டும் என்று கட்டளை இடுகிறேன் சொல்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, ஒஸைமு ஹாரிமுன், ஒருவன் ஒருத்தருக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நான் பொறுப்பு நீங்க கொடுங்கிறான், கொடுத்த பிறகு இவன் பொறுப்பேற்றுக்கிறது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா, நீ எந்த கடனையாவது எந்த பொருளுக்காவது எந்த காரியத்திற்காகவாவது பொறுப்பேற்றுக் கொண்டாயானால் அந்த பொறுப்பை ஏற்ற நீ கடனாளி.
நீதான் அதை செலுத்தி தீர்க்க வேண்டும். இவருக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சிபாரிசு பண்றோம், அவர் திருப்பி தரல, நான் கொடுக்கணும். கொடுக்கிறதா இருந்தா தான் சிபாரிசு பண்ணணும், எனக்கு கொடுக்க தகுதி இருக்கணும். நான் சிபாரிசு பண்ண ஒருத்தன் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னால் நான் தருவேங்கிற அர்த்தம் அடங்கி இருக்குதான். அதனால நீங்கள் யாருக்காவது பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே ஆனால், எந்த கடனுக்கோ பொருளுக்கோ வேறு எதற்கோ பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே ஆனால், எவனெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ அவனெல்லாம் கடனாளிதான். கடன் வாங்கினவனுடைய நிலையில் வைத்து இறைவனால் விசாரிக்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்புறம் சொல்கிறார்கள், வத்தைனு மக்லியுன், வாங்கி எல்லா கடன்களும் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். கடன் வாங்குறோம், திருப்பி கொடுக்கிறோமா? கடன் வாங்குறது என்பதை பிச்சை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற உணர்வு கூட இல்லாம இருக்கிறோம். கடனை கொடுப்பதற்காக என்ன முயற்சி பண்ணுகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கள், கடன்களும் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். அப்ப பொருளாதாரத்தை அடுத்தவன் பொருளை ஆசைப்படக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு, எங்கெல்லாம் மனிதன் தோற்று விடுவானோ, எங்கெல்லாம் மனிதனுடைய பலவீனம் வந்து அவனை ஜெயித்து விடுமோ அந்த இடங்களை சுட்டி காட்டுறாங்க. இரவல் உன்னை வந்து திசை திருப்பும். பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நீ தடமாறுவ, கடன் வாங்கின பிறகு தரமாட்டேன்னு சொல்லுவ. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்க, கவனமா இருந்துக்க. இதெல்லாம் அடுத்தவன் பொருளை நீ திங்கிறதாக எடுத்துக்கொள்ளப்படும், ஜாக்கிரதையா இருந்துக்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு சொந்தமான பொருட்களை பயன்படுத்த, அனுபவிக்க, எடுத்துக்கொள்ள இவ்வளவு தடை விதித்தார்கள். இப்படி தடை விதித்தால் மோசடி செய்ய முடியுமாங்க? இதுக்கு அனுமதி இல்லையா? இரவல் வாங்கிட்டு யூஸ் பண்ண அனுமதி இல்லைன்னா, கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்க அனுமதி இல்லைன்னா மோசடி செய்ய முடியுமா? ஏமாத்த முடியுமா? அடுத்தவன் சொத்தை என் பேர்ல எழுதிக்க முடியுமா? அதெல்லாம் இதுக்கு மேல பயங்கரமானது. இதையெல்லாம் ஒரு முஸ்லிம் செய்ய மாட்டார்கள், இந்த இடத்திலாம் தோற்று போவார்கள் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை எச்சரிக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, பொதுவாக பாருங்க, மார்க்க ரீதியான ஒரு தலைவர் என்னவெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப காசு பணத்துல ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்து பாக்குறாங்க, இந்த சமுதாயத்துல, மனித சமுதாயத்துல சரிபாதி பெண்கள், ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இல்லற வாழ்க்கையை சோபிக்க முடியும், மனித இனம் தலைக்க முடியும். மனித குலம் பெருகுவதற்கு 2 பேரும் தேவை, 2 பேரும் இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு அவசியம். அது காலாகாலத்துக்கு நீடிக்கணும்னு சொன்னா அதுக்கு சில ஒழுங்குகள் இருக்கணும். அந்த ஒழுங்குகளை சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, மக்களே இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, மக்களே என் சமுதாயமே, நீங்கள் பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் இருக்கிறாங்களே அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் அதிகமா பயப்படணும். ஏன்? பலவீனமானவர்கள், உங்களுக்கு உடல் வலிமை இருக்குது, நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருவீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு முன்னாடி நிக்கணும். ஒரு பெண்ணை மனம் முடிச்ச பிறகு இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னொரு தடவை சொன்னாங்க, இஸ்தௌசு பின்னிசாய் ஹைரா, பெண்கள் விஷயத்திலே நல்லதை மட்டுமே நீங்கள் நாடுங்கள், நல்லதை மட்டுமே செய்யுங்கள், நல்லதையே நீங்கள் கருதுங்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபஇன்னகும் அகல்துமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், நீங்கள் உங்கள் மனைவியாக ஆக்கி கொண்டீர்களே. எப்படி ஆக்கி கொண்டீர்கள்? நீங்க படைச்சீங்களா? நீங்க தயார் பண்ணீங்களா அந்த பெண்ணை? இல்ல, அல்லாஹ்வுடைய அடைக்கலமாகத்தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மனைவியா ஒருத்தன் கைப்பிடிக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான்னு அர்த்தம். அந்த பெண்ணுடைய அப்பா ஒப்படைக்கல, உங்ககிட்ட அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கான், உன்கிட்ட அடைக்கலமா தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அமானத்துங்கறாங்க பெண்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அகல்துமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை அமானிதமாக நீங்கள் அவர்களை கரம் பிடித்திருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்களோடு தாம்பத்தியம் அனுபவிப்பதை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். அல்லாஹ் கட்டளையிட்டதுனால, அவன் சொன்ன முறை பிரகாரம் திருமணம் செஞ்சதுனால இது ஹலால், இல்லைன்னா அது ஹராமா போயிடும், விபச்சாரமா போயிடும். அந்த விபச்சாரம் இல்லாமல் திருமணம் என்று ஆக்கி நீ இன்பம் அடைவதை ஹலாலாக்குனது எது? என்னுடைய அனுமதி, என்னுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். அவர்கள் அமானிதமாக கைப்பற்றி இருக்கிறீர்கள். எனவே பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்றாங்க, இன்னகுன்ன இந்தக்கும் அவானுன், அந்த பெண்கள் உங்களிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிறார்கள். அதனால சொல்றாங்க, லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைர ذلك, அந்த பெண்கள்ட்ட தாம்பத்திய சுகம் அடைவதை தவிர வேற எதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது.
மத்ததெல்லாம் அவளா விரும்பி செய்யறதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ கல்யாணம் பண்ணிடுறீங்க, தாம்பத்திய சுகம் தருவது மாத்திரம்தான் உனக்கு உடைமையே தவிர அந்த பெண்கள் விஷயத்துல வேற எந்த உடைமை உனக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைர ذلك, இத தவிர இதுங்கறாங்க சொல்லாம அந்த குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியத்தை தவிர வேற எதுக்கு நீங்கள் உரிமையாளர்கள் இல்லைன்னு. அடிமையா காசு கொடுத்து வாங்குனீங்களா? வேற என்ன உனக்கு உரிமை இருக்கு? தாம்பத்திய சுகம் தருவதற்கு மாத்திரம்தான் அக்ரிமெண்ட் நடந்திருக்குது. அந்த அதை தவிர வேற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஒண்ணே ஒண்ணு சொல்றாங்க, இல்லா அய்யதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, தெளிவாக தெரியக்கூடிய அசிங்கமான காரியத்தில் அவள் ஈடுபட்டாலே தவிர, தப்பான நடத்தையில் ஈடுபட்டால் மாத்திரம்தான் உனக்கு அங்க ஒரு உரிமை வருது. ஏன் நீ தப்பான வழிக்கு போன, எப்படி நீ தவறி போகலாம் என்று கேட்கிற உரிமை எப்ப மட்டும்தான் வருமா? இல்லா அய்யதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அசிங்கமான நடவடிக்கையில் அவர்கள் இறங்கினாலே தவிர வேற உரிமை உனக்கு கிடையாது. அப்படி அசிங்கமான நடவடிக்கை செய்யும் பொழுது மாத்திரம் ஃபைதா ஃபஅல்ன ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அசிங்கமான நடவடிக்கைனா என்ன? அவருடைய நடத்தை அசிங்கமா இருக்கலாம், தப்பான நடத்தை. அவருடைய ஆடை அசிங்கமா இருக்கலாம், அவ பாட்டுக்கு ஒரு மாதிரியா அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா, கண்டிக்கலாம், அதுக்கு உரிமை இருக்கு. அந்த மாதிரி அசிங்கங்கள் வெளிப்படையா தெரியற அசிங்கம், அருவருப்பான நடத்தை, அருவருப்பான பேச்சு, அருவருப்பான படங்களை பார்க்கிறா, சினிமாவை அலைகிறா, இந்த மாதிரி அசிங்கங்கள் செய்யறாங்களே, சோத்துல உப்பு இல்லைங்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு நீ பண்ண இயலாது, அதுக்கு உனக்கு உரிமை இல்ல. நீ கேட்டவன காப்பி போட்டு தரலங்கிறதுக்கெல்லாம் அவளை கண்டிக்க உனக்கு உரிமை இல்ல. எப்ப உரிமை வருது உனக்கு? இல்லா அய்யதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, தெளிவான ஒரு அசிங்கமான காரியத்தை செய்யும் பொழுதுதான் நீ அவளை கண்டிக்க வேண்டும். கண்டிக்கிறது கூட எப்படி கண்டிக்கணும் தெரியுமா? எதுக்கு கண்டிக்கணும் விளங்கிக்கணும். நீங்க எப்படி கண்டிக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை சொல்லி தர்றாங்க பாருங்க. இறுதி உரையில இவ்வளவு மக்களையும் கூட்டி சொல்லணுமா? சொல்லணும். இதுதான் தேவை. மனித வாழ்க்கையில பாதி தானே, பாதி வீட்டுக்குள்ள நடக்குது, சொல்லி ஆகணும். பாதி நேரம் வீட்டுல மனுஷன் இருக்கிறான், அவ வீட்டுக்குள்ள எல்லாம் நிம்மதியா இருந்தா தான் அவனுடைய மொத்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சொல்றாங்க, ஃபஇன் ஃபஅல்ன ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அவர்கள் அசிங்கமான காரியத்தை ஈடுபடுவார்களே ஆனால், ஆடை அசிங்கமாக இருந்தால், பேச்சு அசிங்கமாக இருந்தால், நடத்தை அசிங்கமாக இருந்தால், அவர்களை தண்டிக்கிற முதல் முறை என்ன தெரியுமா? ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, படுக்கையில் இருந்து அவர்களை ஒதுக்குங்கள். இந்த மாதிரி நடவடிக்கை இருந்துச்சுன்னா உன்னோட எனக்கு தாம்பத்திய சுகம் கிடையாது, போ, நான் நீ தனியா படுத்துக்கிறோம் சொல்லணுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை. எடுத்தவனை இழுத்து போட்டு சாத்துறது இல்ல, விளங்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த அசிங்கமான நடவடிக்கை இருக்கும் பொழுது கூட என்ன செய்யணுமா? ஃபஇன் ஃபஅல்ன ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் செய்வார்களே ஆனால், அறிவுரை சொன்ன பிறகு அந்த தப்பான காரியத்தை நடத்தையில் ஈடுபடுவார்களே ஆனால், படுக்கையில் இருந்தவர்களை விளக்குங்கள், சேர்ந்து படுக்காதீர்கள். அது அவளை உறுத்தும். இந்த மாதிரி நம்ம வெறுக்கிறாங்களே, நம்ம கவரப்படாம இருக்கிறோமே. ஒரு பெண்ணு எதை வேண்டாலும் சகித்துக் கொள்வாள், அவள் ஈர்க்கப்படவில்லை என்றால் சகிச்சுக்கிற மாட்டான். பெண்ணை கொடுக்கிற பெரிய தண்டனை என்ன? அவளை ஏறெடுத்து பார்க்கலன்னு வைங்க, அதான் பெரிய பனிஷ்மெண்ட். மற்ற எல்லா பனிஷ்மெண்ட்டை விடவும் அது பெரிய உறுத்தலை ஏற்படுத்தும். அது அவளை திருத்தி கொண்டு வரும், அவளை நல்ல வழிக்கு மாற்றும் என்பதற்காக அதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, படுக்கையும் பிச்சு பார்த்தாச்சு, அப்பவும் அவட்டுக்கு 2 பீஸ் அணிஞ்சிட்டு வெளியே போறேங்கிறா, அசிங்கமான ஆடையோட வெளியே போறேங்கிறா, கேட்க மாட்டேங்கிறா. அந்த மாதிரி அசிங்கத்தில் ஈடுபடும் பொழுது படுக்கையில பிரித்த பிறகும் சரி வரல என்று சொன்னா, காயப்படாத வகையில அடியுங்கள், அடிக்கலாம். எதுக்கு தான் அது நல்ல விளைக்கிறனா? எதுக்கு? உங்களுக்கு அவ செய்யற சவரட்னையில வர்ற குறைபாடுகளுக்கு இல்ல, வெளிப்படைய அசிங்கம்னு சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்க, அதை செய்கிற நேரத்தில் படுக்கையில் இருந்து விளக்குங்கள், இல்லைன்னா அவளை காயப்படாத வகையில அடியுங்கள். முடிஞ்சு போச்சா? ஃபைன் அத்தானக்கும், அவர்கள் அதோடு வழிபட்டு தங்களுடைய அசிங்கத்திலிருந்து திருத்திக் கொள்வார்களே ஆனால், ஃபலா தபுலு ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, வேற மார்க்கத்தை தேடாதீங்க, அவர்கள் விஷயத்துல வேறு நடவடிக்கைக்கு போவாதீங்க. இப்படி பெண்களை சொல்லி அமானிதம் சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா போகணும்னு சொன்னா, நமக்கு உரிமைக்கு மேல் அவ செய்யறான்னு நீ உணரணுங்க. நமக்கு அவள் மீது மார்க்க என்ன கடமை சுமத்தி இருக்கிறதோ அதை தாண்டி நமக்கு செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி நினைக்கும் பொழுது தன்னால ஒரு மரியாதை உண்டாயிரும், தன்னால அவங்க மேல பாசம் வந்துடும், தன்னால அவர்கள் மீது இறக்கம் வந்துடும்.
அவர்களுக்கு என்ன கடமையாக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மேற்கொண்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று உணரும் பொழுது அந்த தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை சொல்லி கொடுக்குறாங்க இந்த உம்மத்துக்கு. அது மாதிரி சொல்றாங்க. அது ஒண்ணு இப்பல லக்கும் மின் நிசாயிக்கும் ஹக்கா ஒலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா. ஆண்களே, உங்களுக்கு உங்கள் மனைவியர் விஷயத்திலே சில உரிமைகள் உண்டு. உங்கள் மனைவியருக்கும் உங்கள் விஷயத்தில் உரிமைகள் உள்ளன. ஒருதலை பட்சமானது இல்ல உரிமை இஸ்லாத்துல. உனக்கு மட்டும்தான் உரிமை, அவளுக்கு இல்லைன்னு இல்ல. உனக்கு அவர்கள் விஷயத்தில் சில உரிமைகள் இருக்கிறது மாதிரி ஒலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்கள் விஷயத்திலே உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். என்ன உரிமை அதுன்னு சொல்றாங்க. உரிமை என்ன தெரியுமா? அம்மா ஹக்குக்கும் அலா நிசாயிக்கும், உங்களுக்கு உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் இருக்கிற உரிமை என்ன தெரியுமா? அவள் உங்களுக்கு எதை தரணும் தெரியுமா? எதுல அவள் பேணுதலா இருக்கணும் தெரியுமா? ரெண்டு விஷயம் தான். என்ன ரெண்டு விஷயம்? ஃபலா யூதீன ஃபுர்ஷக்கும் மன் தக்ரஹூன வலா யதன்ன ஃபீ புயூத்திக்கும் லிமன் தக்ரஹூன. நீங்கள் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த படுக்கை அறையில வேற ஒருத்தனை அவள் அனுமதிக்க கூடாது. இலக்கியமா சொல்றாங்க. அவள் உங்களுக்கு செய்யற உரிமை என்னன்னு கேட்டா, அவள் தன்னை உங்களுக்காக மட்டும் தர வேண்டும். அந்த படுக்கையில் அடுத்தவருக்கு இடம் தரக்கூடாது. அது மட்டும்தான் உனக்கு உரிமை. என்ன உரிமை இல்லையா? வேற எல்லாம் கிடையாதுங்க. ஒரு கணவனுக்கு மனைவி இடத்துல உள்ள உரிமை என்னவென்று சொன்னால், அவள் உனக்காக வேண்டி தன்னுடைய படுக்கையை தர வேண்டும், வேறு எவருக்கும் தராமல் இருக்க வேண்டும். இரண்டாவது உனக்கு உள்ள உரிமை என்ன? நீ யாரை விரும்ப மாட்டீர்களோ, நீங்கள் ஆண்களே, உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவர்களை உங்கள் வீட்டிற்குள்ளே அவர்கள் அனுமதிக்க கூடாது. பெண்கள் செய்ய வேண்டியது, கணவனுக்காக பெண்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த ரெண்டு தான் கண்டிப்பா செய்யணும். இந்த ரெண்டு செய்யாட்டி தான் நீ கேட்கணும். இந்த ரெண்டுல மாற்றம் செஞ்சா தான் உனக்கு கண்டிக்கிற உரிமையே வருதுங்கிறாங்க. எந்த ரெண்டு? உன்னுடைய படுக்கையில அடுத்தவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, உனக்கு பிடிக்காத ஆளை வீட்டுக்குள்ள ஏத்தக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்துல நீ கவனமா இருக்கணுங்கிறது உங்கள் பெண்களிடத்துல ஆண்களுக்கு இருக்கிற உரிமை என்று சொன்னார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன உரிமை? அலா அறிந்து கொள்ளுங்கள், அலைக்கும், பெண்களுக்கு உங்களிடத்தில் இருக்கிற உரிமை என்ன தெரியுமா? அன் துஹசினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, அவர்களுக்கு கொடுக்கிற ஆடையில, அவர்களுக்கு கொடுக்கிற உணவுல சிறப்பாக செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு உனக்கு சிறப்பா செய்ய முடியுமோ. வட்டி கட்டின கஞ்சனா இருந்துறாத. நீ ஒன்னுட்ட உள்ள உரிமை என்ன? உன்னுடைய என்னத்த உரிமையை கேட்கலாம். எடுத்து கொடு, ஒழுங்கான புடவை. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கள, 3000 ரூபாய்க்கு பட்டு புடவைதான் கேட்கலாம். உரிமையோட கேட்கலாம். உரிமை இருக்கு அவளுக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளுடைய உணவுலையும் அவளுக்கு தருகிற ஆடையிலையும் நீங்கள் சிறப்பான முறையில செய்ய வேண்டும். சிறப்புக்கு குர்ஆன்ல இலக்கணம் இருக்குது. வஅலல் மூஸி கத்ருஹு வஅலல் முக்திர் கத்ருஹு, வசதி உள்ளவனுக்கு அவனுக்கு ஏற்றவாறு, ஏழைக்கு அவனுக்கு ஏற்றவாறு. அதுக்காக பிச்சைக்காரனுக்கு வாக்கப்பட்டு பட்டு புடவை கேட்க கூடாது. அவனுக்கு சக்தி இருக்குன்னு தெரியும், கொண்டாட்டிக்கு அவனுக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரியும் பொழுது அவன் கஞ்சத்தனம் பண்ணான்னு சொன்னா உரிமையோட கேட்கலாம், கேட்டா கொடுக்கணும். கேட்கலாம் மட்டும் இல்ல, எதை கேட்கலாம்னு இஸ்லாம் சொல்லுதோ நீ கொடுக்கணும் இருக்குது. நீ பாட்டுக்கு பொத்தி பொத்தி பூட்டி மறைச்சு வச்சுக்கிற இயலாது. உன் மனைவி எனக்கு இது சிறந்தது வேணும், உனக்கு இருக்கல, சேமிச்சதுக்கு வைக்கிற, நான் அணிஞ்சு பார்க்க போறேன், நான் அழகுபடுத்திக்கிற போறேன், அதனால எனக்கு ஆடை அணிகலன் சோறு கொடு, ஒழுங்கா கொடு அப்படின்னு கேட்கிற ஒரு பணக்கார வீட்டுல வாக்கப்பட்ட ஒரு பெண்ணு தன எனக்கு கறி வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்கணும். ஏன்? அவன் வசதி இருக்குது, அந்த சக்தி இருக்குது. அப்ப அந்த மாதிரியான உணவு உடைகள்ல சிறப்பு துகுசினுங்கிறாங்க. சிறப்பான முறையில நீங்கள் செய்ய வேண்டும். சிறப்புனா அவள்கிட்ட கேட்கணும், சிறப்பா இருக்கு சார், நல்லா இருக்கு, என்ன குறை எனக்கு இல்ல என்று சொல்ற அளவுக்கு நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரிமைகளை நமக்கு சொல்றாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதால அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க. என்ன அனுமதி? மனைவிமார்கள் கணவன் ஒழுங்காக தரவில்லை என்று சொன்னால் அதை எடுத்து செலவு பண்ணலாம் ஏற்கனவே அனுமதி கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, கணவன் ஒழுங்கா தரல செலவுக்கு, அவருக்கு தெரியாமலே எடுத்து குடும்பத்துக்கு செலவு பண்ணலாமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்தாங்க. இந்த அனுமதிக்கு பிறகு சில பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டா, கணக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம பிறந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறது, கள்ளத்தனமா புருஷன் வீட்டு சாமான எடுத்து எங்க அனுப்புறது, ஒளிச்சு அங்க அனுப்பிடுறது அம்மா வீட்டுக்கு. இந்த மாதிரி வேலைகள் செஞ்ச உடனே அதை மட்டும் கண்டிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ல சொல்றாங்க, பெண்களே நீங்கள் உங்கள் கணவன் வீட்டு பொருள்களை அவர் அனுமதி இல்லாமல் பிறருக்கு நீங்கள் கொடுக்க கூடாது, உங்க தேவைக்கு எடுத்துக்கலாம். கணவனுடைய சொத்துக்கள்ல இருந்து உங்களுடைய உணவுக்கு
அவனுடைய பிள்ளைகளுடைய உணவுகளுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர உங்களுடைய தாய் தந்தைக்கு 10 பைசா கொடுப்பதாக இருந்தாலும் பர்மிஷன் இல்லாம கொடுக்க கூடாது, திருடி கொடுக்க கூடாது, அவனுடைய உரிமை அவன்கிட்ட கேட்டு கொடுக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுல எல்லாம் பிரச்சனை நாளைக்கு வரும். இதை வச்சுக்கிட்டே மாமியா மருமக சண்டை வந்து குடும்ப சந்திக்கு வந்துடும். திருட்டு பொண்டாட்டி கொண்டா வச்சிருக்கிறான்வாங்க, எல்லாம் கிளப்பி அம்மா வீட்டு கொண்டு போயிடறான்வாங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல வந்து சீரழிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக பெண்களுக்கும் அறிவுரை, ஆண்களுக்கும் அறிவுரை அது சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் விட தாம்பத்திய வாழ்க்கையில வேற வேற பிரச்சனை எல்லாம் வரும். என்ன பிரச்சனை தெரியுமா? கல்யாணமாய் தாம்பத்தியம் நடக்கும், புள்ள பிறந்துரும். புள்ள பிறந்தவுடனே அந்த புள்ள இவன் மாதிரி இருக்காது, இவன் அப்ப மாதிரியும் இருக்காது. உடனே சந்தேகப்பட்டுவான், என்னமோ இருக்குமோ, என்னமோ நடந்திருக்குமோ அப்படி நினைப்பு மனுஷனுக்கு வரும். ஏன்னா இவனை மாதிரியே இருக்காது. இவனை மாதிரி இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, ஒரு 7 வீட்டுல தள்ளி ஒருத்தர் அவன மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அப்படி இருந்தா கேட்க வேண்டியதே இல்ல, குடும்ப வாழ்க்கை நரகமா போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் வலதுலில் ஃபிராஷ், ஆண்களே ஜாக்கிரதை, உங்கள் மனைவியாக இருக்கும் பொழுது அவள் பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு நீ தான் அப்பன், எவன் தள்ளி போட்டாத. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்போ ஒரு சைஸ் மாதிரி வர்றதுக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. யார் மாதிரி வேணாலும் வரலாம். உன்னுடைய 10 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பான், அந்த மாதிரி கூட குழந்தை பிறக்கும். உன்னை மாதிரி தான் உன் குழந்தை இருக்கணும்னு சட்டம் கிடையாது. உங்க அத்தா மாதிரி இருக்கணும்னு சட்டம் கிடையாது. உங்க தாத்தா மாதிரி இருக்கணும்னு சட்டம் கிடையாது. அவர் மாதிரி தான் இருக்கணும்னா எல்லாம் ஆதமுடைய பிள்ளை தானே, எல்லாம் ஒரு மூஞ்சியா இருந்திருக்கணுமே. எல்லாம் ஆதமுடைய பிள்ளைன்னா எல்லாம் ஒரே மூஞ்சியா இருக்கணுமா? இல்ல, எல்லாம் ஆதமா இருக்கணும். இருக்கல. அப்ப ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளை 4 ஒரே மாதிரியா இருக்குது. ஒரு தகப்பன்னா அதே அச்சில வார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. எப்படி வேண்டாலும் சேரலாம். 2 மிக்ஸ் ஆகும்போது வேற மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் வலதுலில் ஃபிராஷ், தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய மக்களே, குடும்ப வாழ்க்கை வீணான சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து நாசமாக்குகிற மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல் வலதுலில் ஃபிராஷ், யாருக்கு மனைவியாக இருக்கும் பொழுது ஒருத்தி பெற்றெடுக்கிறாளோ அந்த பிள்ளைக்கு அப்பன் அவன்தான், அவனான் தகப்பன். அந்த படுக்கைக்குத்தான் குழந்தை சொந்தங்கிறாங்க. அது வேற இலக்கியமா சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம், நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல் வலதுலில் ஃபிராஷ், படுக்கைக்குத்தான் புள்ள சொந்தம். அது எதுக்கு சொல்றாங்கன்னா, அரபில தாம்பத்திய வாழ்க்கை கணவனா இருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த புள்ளங்கிறாங்க. அப்ப ஒரு பெண்ணை நம்ம கைப்பிடிச்ச பிறகு அவளை மனைவியா வைத்திருக்கிற வரைக்கும் அவள் பெறுகிற பிள்ளைகளுக்கு நான் தான் அப்பேன்னு ஒத்துக்கிறோன்னு ஒருத்தன். அது இஸ்லாத்தினுடைய கடமை. இதுல பாருங்க, தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் நிறைய நரகம் வந்துருது. இதெல்லாம் சந்தேகத்திலான வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்குது. அதையும் நிக்கிறாங்க. அல் வலதுலில் ஃபிராஷ், குழந்தைக்கு தகப்பன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும், விட்டு ஓடிடாதீங்க. இப்படி பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, ஒருத்தனை வந்து இன்னாருக்கு பிறந்த ஒரு குழந்தை என்ன சொல்றான்னு கேட்டா, எங்க அப்பன் இவன் இல்ல அவங்கிறான். ஒரு பையன் தன்னுடைய தகப்பன் இல்லாத ஒருவனை தகப்பன் என்று எவனாவது சொல்வானே ஆனால், அல்லது ஒருவனுடைய பிள்ளையை இன்னொருத்தன் பிள்ளை என்று வேறு யாராவது சொல்வார்களே ஆனால், அவனுக்கு கியாம நாள் வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தனக்கு ரஜினி இப்ராஹிம் பேர் வைக்கிறான். ரஜினி மூசாவான், இன்சியல ரஜினி ஆக்கிட்டான். இவனுக்கு என்ன இருக்குதான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அடே உனக்கு ஒரு அப்பன் இருக்கிறான், அவனை இன்சியலா போடாம எவனே இன்சியலா போட்டுட்டு இருக்கிறியே, எவனே அப்பனுடைய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறியே, அப்ப அவனுக்குலாம் என்ன கிடைக்குமா? கியாம நாள் வரை தொடர்ந்து வரக்கூடிய லானத் இருக்கிறது. அப்ப அந்த பிள்ளை விஷயத்துல தகப்பனை மாத்தாதே. தகப்பன் தான், தகப்பனுக்குரிய இடத்தை எவனும் கொடுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. இது குடும்பத்திற்கு சொன்ன ஒரு அறிவுரை. குடும்ப வாழ்க்கைக்கு, அதாவது பொருளாதாரத்தை பத்தி பேசுறாங்க, குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க. அது மாத்திரமில்ல, மூமின்கள்ட்ட இருக்க வேண்டிய நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் மடமடன்னு பொழிஞ்சு தள்ளுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, மூமின்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்புகளை 23 வருஷம் அந்த போதனையை ஜூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்க? வஸஉஹ்பிருக்கும், இதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். என்ன நினைவுபடுத்துகிறேன்? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? பேர் வச்சுக்கிட்டவனா, என்னுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிட்டவனா? இல்ல. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? எவனுடைய கரத்தாலும் எவனுடைய நாவினாலும் பிறர் தொல்லை இல்லாமல் இருக்கிறார்களோ அவன் தான் முஸ்லிம். நீ முஸ்லிம் என்று சொன்னால் உன்னுடைய கரத்தால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, உன்னுடைய நாக்கினால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது என்று எவன் நடக்கிறானோ அவன் தான் முஸ்லிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு இலக்கணம் சொல்றாங்க. மூமின் யார் தெரியுமா? மூமின்ங்கறீங்களே, விசுவாசி. விசுவாசி யார் தெரியும் சொல்லிட்டு, அலா உஹ்பிருக்கும்,
மனில் மூமின், மூமின் என்றால் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்றாங்க, அல் மூமினு மன் அமினஹுன் நாசு அலா அம்பாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். மூமின் என்றால் யார் தெரியுமா? யார் விஷயத்துல பணத்திற்கும் காசுக்கும் நம்புகிறார்களோ முஸ்லிம்கள். இவனா 1000 கோடி கொடுத்து வைக்கலாம், தொட மாட்டான், அவன் தான் மூமின். மூமின் யாரு? காசு விஷயத்துல சுத்தமா இருக்கிறானே, எவ்வளவு நம்பலாம். இவனா யாரும் முஸ்லீம் ஒப்படைக்கலாம், எடுக்க மாட்டான், இவன் யாரும் கொல்ல மாட்டான், யாருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான், எத்தனை 1000 கோடியை கொடுத்தாலும் அப்படியே திருப்பி தருவானே, அவன் தான் மூமின். மூமின் பேர் வச்சா மூமினா? அப்துல் கார்னா மூமினா? இல்ல. மூமினுக்கு இலக்கணம் என்ன? மூமின் என்று சொன்னால் மற்ற மக்கள் இவனை நம்பணும். எதுக்கு நம்பணும்? பணத்துக்கு நம்பணும், பொருளுக்கு உசுருக்கு நம்பணும். இவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாமா, விஷத்தை குடிச்சு சாவடிச்சிருவானோ என்று நினைக்க கூடாது. இவனை நம்பலாம், இவனை நம்பி இவன் பக்கத்தில் பழக்கலாம், இவனை நம்பி இவன் கூட போகலாம், இவனை நம்பி இவனோட பிரயாணம் பண்ணலாம், இவனை நம்பி உனக்கு அடுத்த வீட்டில் குடியிருக்கலாம், இவனை நம்பி 1000 ரூபாய் கொடுக்கலாம் என்று உயிர் விஷயத்திலையும் உன்னை அடுத்தவன் நம்பணும், காசு விஷயத்திலையும் உன்னை அடுத்தவன் நம்பணும். அப்படி நடப்பவன் மூமின். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, முஹாஜிர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே, மக்காவுல இருந்து தொடர்ந்து மதீனாவுக்கு போனாங்களே, அந்த ஹிஜ்ரத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அதெல்லாம் ஹிஜ்ரத்து. உண்மையான ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? உல் முஹாஜிர் முஸ்லிம்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஹிஜ்ரத் என்ற தியாக பயணம் செய்தவன் யார் என்று கேட்டால், மன் ஹஜரல் ஹதாயா வ துனூப், பாவங்களில் இருந்து எவன் ஹிஜ்ரத் பண்ணுகிறானோ, பாவங்களை எவன் வெறுத்து ஒதுக்குகிறானோ அவன் தான் முஹாஜிர், தியாக பயணம் செய்தவன். முஜாஹித் ஜிஹாது செய்தவன் யார் தெரியுமா? ஜிஹாதுங்கிறீங்களே, ஜிஹாது செய்தவன் யார் என்று சொல்லட்டுமா? அந்த ஹஜ்ஜத்துல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஜிஹாது அர்வாலை எடுத்து வெட்டினவன, போர்க்களத்தில் கலந்துகிட்டவன முஜாஹித் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல. முஜாஹித் யார்? மன் ஜாஹத நஃப்ஸஹு பி தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்திலே தன்னை வெல்பவன். கட்டுப்படாத நஃப்ஸ் சொல்லும், என்னுடைய நஃப்ஸ மனோ இச்சைய எவன் வென்றெடுக்கிறானோ அவன் முஜாஹிது. முதல்ல நீ போர் செய்ய வேண்டியது உன்னுடைய மனோ இச்சை இருக்கு பாரு, நஃப்சானியத்து. அந்த நஃப்சானியத்துக்கு எதிராக நீ போர் செய்து அதை வெல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல தொழுகையை வலியுறுத்தினாங்க, நோன்பை யாவப்படுத்தினாங்க, ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க, தான தர்மங்களை வழங்க சொன்னாங்க, இன்னும் என்னென்னவெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கோ அதையெல்லாம் விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. பெரும்பாவங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மக்களே, நீங்கள் பெரும்பாவம் செஞ்சிடாதீங்க அப்படின்னாங்க. உடனே அங்க இருந்து குரல் வருது, அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும்பாவம் மொட்டையா சொன்னா நாங்க எதை தவிர்த்துக்கிறது? இந்த உரை நிகழ்த்தும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களே நீங்கள் பெரும்பாவம் செய்யாதீங்க, சின்ன பாவம் மனுஷன் செஞ்சிருவான், பெரும்பாவத்தின் பக்கம் போவே செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. பெரும்பாவம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கும் பொழுது 9 இருக்குங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பாவம் 9 இருக்கிறது. அது என்ன 9 பெரும்பாவம்? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், முதலாவது பெரும்பாவம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. உன்னை படைச்ச கடவுள் இருக்கும் பொழுது அவனை விட்டு விட்டு மனிதர்கள்ட்டையும் மற்ற பொருள்கள்ட்டையும் போய் உதவி தேடுவது இருக்கிறது, கடவுளாக நினைத்து வழிபடுவது, பிரார்த்தனை செய்வது இருக்கிறது, அது முதலாவது பெரும்பாவம். அடுத்து சொன்னார்கள், ஷிர்க்குக்கு அப்புறம் கத்ல் நஃப்ஸில் மூமினி பிகைரி ஹக்கின், நியாயம் இல்லாமல் ஒரு மூமினுடைய உயிரை கொல்வது இருக்கிறது, உசுரை எடுக்கிறது, கொலை செய்வது, அது இரண்டாவது பெரும்பாவம். ஒ ஃபிராருன் யௌம ஸஹவி, போர்க்களத்திலே களத்திலே போருக்கு என்று போய்விட்ட பிறகு புறம் மீதுகிட்டு ஓடுவது இருக்கிறதே, அது பெரும்பாவம். போருண்டு வந்து களத்தில் இறங்கிட்டோம்னு சொன்னா பின்வாங்க கூடாது, நின்று சாவணும், நெஞ்சில குத்துப்பட்டு சாவணுமே தவிர முதுகுல குத்து வாங்கிட்டு ஓடக்கூடாது. அப்படி ஓடுவது பெரும்பாவம். களத்தில் இறங்கின பிறகு பின்வாங்கி ஓடுவது பெரும்பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து 4வது சொன்னார்கள், வஅக்குலு மாலில் யதீம், ஒரு அனாதையின் சொத்தை தின்பது. எவன் சொத்தையும் திங்கிறது பாவம், அனாதை சொத்தை திங்கிறது பெரும்பாவம். அனாதை நாதியற்று இருக்கிறான், கேட்க ஆள் இல்ல, உன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்க அந்த பொருள் அவனை விட்டுட்டு அப்பங்காரம் போயிட்டான், அவனை காப்பாத்தி உதவி செய்யணும் நினைக்கக்கூடிய நீ அவன் விட்டு சொல்றதெல்லாம் நீ கேளு கேட்காம தொலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்களே, இந்த அறிவுரைகளையாவது வாழ்க்கையில கடைபிடிங்க போதும், ஜூஸ் மற்றதை தன்னால உங்கள்ட்ட வந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் அந்த கடைசி ஊர்ல சொன்னார்களோ, அழுது சொன்னார்களோ, விடைபெற்று சொன்னார்களோ, இது அப்படியே ஆழமா இதயத்துல பதியணும். அனாதைகள் சொத்தை திங்காதே, கற்புள்ள பெண்கள் மீது பழி சுமத்திராதே, உக்கூக்குல் வாலிதைனி, பெற்றோர்களை நோவினப்படுத்திராதே, தாய் தந்தையரை வைத்துக் கொண்டு ஏண்டா இவனை பெற்றோன்னு நினைக்கிற மாதிரி நடந்துராதே, தாய் தந்தையர்களை பெற்றோர்களை புண்படுத்திராதே, நோவினப்படுத்தாதே, தொல்லைப்படுத்திராதே. அடுத்த பெரும்பாவம் அதை சொல்றாங்க.
அதுக்கப்புறம் இஸ்திஹலாலுல் பைத்துல் ஹராம், பைத்துல் ஹராம் இருக்க இந்த புனிதமான ஆலயம், இந்த ஆலயத்திலே தடை செய்யப்பட்ட காரியத்தை இந்த ஆலயத்திலே செய்வது. அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, காபத்துல்லாவுக்கு, ஹரம் ஷரீஃபுக்கு. அதுல சிலர் செய்ய புல் பொண்ணை பறிக்க கூடாது, பறவைகளை கூட கொல்லக்கூடாது என்றெல்லாம் தடை செய்யப்பட்ட அந்த புண்ணிய பூமியில் நின்று கொண்டு அங்கேயே மீறுவது இருக்குத, அது ரொம்ப திமிரு வேணதுக்கு, ரொம்ப பெரிய பாவிதான் செய்ய முடியும். அப்ப பைத்துல் ஹராமுல போய்கிட்டு அந்த வேலையை செஞ்சிராதே, அது உனக்கு ஹராமு, அதுவும் கூடாதுன்னுட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரும்பாவங்களை செய்யாமல் தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுப்பானேயானால் அவன் என்னோடு இருப்பான் உத்தரவாதம் தர்றாங்க. இந்த 9 பெரும்பாவத்தை விட்டுப்படு, அதோட தொழுகை நிலைநாட்டு ஜகாத்தை கொடு, என்னோட நீ சொர்க்கத்தில் இருப்ப, நீ நானும் ஒன்னா இருப்போம், ரெடியா கேட்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எதை பெரும்பாவம் என்று எச்சரித்தார்களோ அதுகளிலிருந்து இருந்து நம்ம என்ன செய்யணும், முழுமையாக விடுபடணும். இவ்வளவுதான் சொன்னாங்களா? அடுத்து உலகத்துக்கு வர்றாங்க, உலக சமுதாயத்தை பார்க்கறாங்க. அந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் சாவுமணி அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரகடனம், இதான் வரலாற்றுல பொன்னெழுத்துங்கிறான். இப்ப சொல்லக்கூடிய செய்திகள் தான் உலக வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்கள்ல பொறிக்கப்பட வேண்டிய செய்திகள் பிரகடனப்படுத்துறாங்க. எந்த சமுதாயம்? அரபிகள்னு சொன்னா மொழி வெறி பிடிச்சவன். எப்படிப்பட்ட வெறி? அடுத்த மொழி பேசுறவன கால்நடைகள் சொன்னான், அஜமின்னு சொன்னான், ஊமையர்கள் சொன்னான், பேச தெரியாதவர்கள் சொன்னான். அவனுடைய பார்வையில அரபி மட்டும்தான் மொழி, வேற எதுவும் மொழியே கிடையாது என்று நினைத்திருக்கிற அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி தோளுடைய நிறம் வெள்ளை வெள்ளைன்னு இருப்பான் அந்த அரபிகள், அதுல கொஞ்சம் பேர் நீக்குற கண்ணங்கரன்னு இருப்பான். வெள்ளையா இருக்கிறனால சிறந்தவனாகவும் கருப்பா இருக்கிறனால மட்டவனாகவும் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியான நிறவெறி பிடித்த அந்த மக்கள்கிட்ட, குலவெறி பிடித்த அந்த மக்கள்கிட்ட, மொழிவெறி பிடித்த அந்த மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துறாங்க. என்ன படுத்துறாங்க? அறிந்து கொள்ளுங்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய ரப்பு ஒருவன், இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒருவன். உங்களுக்கு எப்படி ரப்பு ஒருவனோ உங்க அத்தனை பேருக்கு ஆதம் தான் தந்தை, அந்த ஒரு தந்தையிலிருந்து பிறந்திருக்கிறீர்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அலா, எச்சரிக்கிறேன், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அரபு மொழி பேசக்கூடிய எவனுக்கும் அரபு மொழி பேசாதவனை விட ஒரு சிறப்பும் கிடையாது. மொழியின் அடிப்படையில் சிறப்பு இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறியா? கிடையாது. லா ஃபضل அரபியின், உலகத்துல ஒரு மொழியை தாய்மொழியா கொண்டவன் எவன் இது சொல்ல மாட்டான். தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்டவன் என்ன சொல்லுவான்? நம்ம தான் சிறந்தவமா, அப்படிதான் பேசியமா வாழ்க்கை நடத்த முடியும், அப்பதான் அரசியல் பண்ண முடியும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ்பா, அப்படிதான் சொல்லுவான். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு சொல்லி மொழி அடிப்படையில் பிரிச்சு காட்டியதான் அவன் தன்னை வளப்படுத்திக் கொள்வான். அரபு மொழியை தாய்மொழியா கொண்ட ஒருத்தர், அந்த மொழி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர், அந்த மொழி மட்டுமே வேதத்தை பெற்ற ஒருத்தர் சொல்றாரு, டேய் ஏன் பாசன அரபி, அதுக்காக சிறப்பு கிடையாது. லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அரபு மொழி பேசுகிற எவனுக்குமே வேற மொழி பேசவன் மீது சிறப்பு கிடையாது. அதே மாதிரி சொல்றாங்க, உலாலி அஜமியின் அலா அரபியின், அதுக்காக வேற மொழி பேசுறவன் அரபியோட சிறந்தவனான்னு கேட்டா அதுவும் கிடையாது. எந்த மொழி பேசுபவனும் எந்த மொழி பேசுபவனையும் விட சிறந்தவன் இல்லை. மொழியில நீ சிறப்பு அளவுகள் பண்ணாதே, இவ்வளவு தெளிவா அடிக்கிறாங்க. இது சாதாரண பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு விளங்காத தத்துவங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டுல இவனுக்கு விளங்க மாட்டேங்க பாருங்க. மொழியினால ஒருத்தனுக்கு சிறப்பு கிடைக்குமாங்க? பேசிட்டு காணுங்க. மலையாள மக்கள்கிட்ட போய் நம்ம தான் சிறந்தவன் அவன் நம்ம வச்சு போடுறான். தமிழ் மக்கள்கிட்ட நம்ம தான் சிறந்த இனம் நம்ம வச்சு போடுறான். கர்நாடகம் அவன்கிட்ட போய்கிட்டு நம்ம மொழி தான் சிறப்பு நம்ம வச்சு போடுறான். இந்தி பேசுறவன்ட்ட போய்கிட்டு இந்திக்கு நிகரா மொழி இல்ல நம்ம வச்சு போடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கிடையாதுடா, கிடையவே கிடையாது. மொழி அடிப்படையில் எந்த சிறப்பும் கிடையாது. அதே மாதிரி சொல்றாங்க, ஒலா அஸ்வத அலா அஹ்மர், கருப்பா உள்ளவனுக்கு சிவப்பா உள்ளவனை விட சிறப்பு கிடையாது. ஒலா அஹ்மர அலா அஸ்வத, சிவப்பா உள்ளவனுக்கு கருப்பா உள்ளவனோட சிறப்பு கிடையாது. இல்லா பி தக்வா, தக்வாவின் மூலமே தவிர சிறப்பு இருக்குது. எப்ப இருக்குது? இந்த பாவங்கள் 9ஐ விட்டு விலகி நான் சொன்ன அறிவுரைப்படி கேட்டு அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் அவன் எந்த மொழி பேசினாலும் எந்த நிறத்தை கொண்டவனாக இருந்தாலும் அவன் சிறந்தவன். உலகத்தில் இந்த ஒரு பிரகடனத்தை மட்டும் அமல்படுத்தினால் உலக சகோதரத்துவம் வந்துடும். இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட அமல்படுத்த முடியல. தனிக்கோல கலர் அடிப்படையில் மேலை நாடுகள்ல பார்த்தோம், ஒரு டிவியில காட்டினான், கருப்பர் இனம்ங்கிற காரணத்துக்காக வேண்டி நாயை விட்டு கடிக்கிற காட்சியை பார்த்து கண்கலங்கணுமே.
20ஆம் நூற்றாண்டு காட்டு மிராண்டிகள் கூட தெரிந்து கொள்ள முடியாத செய்தியை அன்னைக்கு சொல்றாங்க. பாத்தீங்களா தொலைக்காட்சியில காட்டினானா, நாயை விட்டு நீக்குறோங்கிற கருப்பன்கிற காரணத்தினால வெள்ளை கலர்ல உள்ள போலீஸ்காரன் நாயை விட்டு கட்டிக்க விடுறான். அதை பார்க்கும் பொழுது கலங்காத கண்கள் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டு மிராண்டியா இருந்த ஒரு சமுதாயத்தில் போய் சொல்றாங்க, இல்ல கிடையாது, அரபிக்கு அஜமி மேல சிறப்பு இல்ல, சிவப்புக்கு வெள்ளை மேல சிறப்பு இல்ல, தெளிவான பிரகடனம் செய்யறாங்க. அது மாத்திரம் செய்யல, அடுத்து வர்றாங்க மூட நம்பிக்கை மௌட்டிகம், என்னென்ன மௌட்டிகள் இருக்கிறதோ சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா எச்சரிக்கை பண்ணுகிறேன் உங்களை, ஓ இன்னக்குள்ள ஷைஇம் மின் அஹ்லில் ஜாஹிலியா, அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் என்னென்ன உள்ளதோ அத்தனையும் மூலூன் தஹ்த கதமைய ஹாத்தைனி, என்னுடைய 2 பாதத்தின் கீழே போட்டு மிதிக்கிறேன்ங்கறாங்க. பெருமானார் மூட நம்பிக்கையிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க சொல்றாங்க. மக்களே, காலை தூக்கி காட்டி இந்த பாதங்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மூட நம்பிக்கைகளை மூட்டிக பழக்க வழக்கங்கள் அத்தனையும் காலில் போட்டு மிதிக்கிறேன். பகுத்தறிவு உள்ள சிந்திக்கிற சமுதாயமாக நான் உங்களை மாற்றி இருக்கிறேன். மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி எல்லா மூட நம்பிக்கை, ஜோசியம், ஜாதகம், குறி பார்க்கிறது, நல்ல நாள் பார்க்கிறது, கெட்ட நாள் பார்க்கிறது, கொடி மரத்தை வணங்குறது, கழுதையை வணங்குறது, குதிரையை வணங்குறது, என்னென்ன மூட நம்பிக்கைகள் வச்சிருக்கிறியோ எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சுட்டேன்ட்டாங்க. ஒரே மிதியா மிதிச்சுட்டு போயிட்டாங்க. மிதிச்சதான் நீ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற. அது மாத்திரம் சொல்லல, சில பிரகடனப்படுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன சொல்றாங்க தெரியுமா மக்களே? அறியாமை இன்னைக்கு புது சட்டம் வந்து விட்டது. என்ன சட்டம்? கொலை செஞ்ச தலையை சீவுறது. அதான் இப்ப சட்டம். நான் கொண்டு வந்த சட்டம் என்ன? கொலை செஞ்சவனுக்கு ஜெயிலில் சாப்பாடு போட மாட்டேன். கொலை செய்தானையானால் அவனுடைய தலை இருக்காது. அதான் நான் கொண்டு வந்த தண்டனை. ஆனால் அதை நான் முன் தேதிக்கு அமல்படுத்த மாட்டேன். இப்ப பிரகடனப்படுத்தினேன். இதுக்கு முந்தி என்னென்ன பழி வாங்குற கணக்கு இருக்குதோ எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜாஹிலியா காலத்தில் இந்த சட்டத்தை நான் ஏற்று முன்தேதி போட்டு சட்டம் ஏற்றினான். உலகத்தில் இந்த முன்தேதி இட்டு சட்டம் ஏற்றுவதை விட அக்கிரமம் எதுவுமே இல்லை. சட்டம் போட்டா அந்த சட்டம் தெரிஞ்ச பிறகு செஞ்சாத தப்பு. ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு அந்த சட்டத்துக்கு முந்தி நான் செஞ்சிருப்பேன், அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் பாருங்க. உலகத்துல முன்தேதி இட்டு அமலுக்கு வருதுங்கிறான். நிறைய உலகம் பூரா இதை செய்யறான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முன்தேதி இட்டு அமல்படுத்த மாட்டேன். இன்னையில இருந்து இப்பதான் சட்டம் போட்டிருக்கிறேன், இனிமே ஒழுங்கா நடந்துங்க சொல்லிட்டு, அதெல்லாம் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் ஹாரிஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் யாரு? ஹாரிஸ். அவருடைய மகன் ரபியா, ஹாரிஸுடைய மகன் ரபியா. இந்த ரபியாவை ஒரு கூட்டம் கொன்றுச்சு. சொல்றாங்க, முதலில் என்னுடைய ரத்தத்தை நான் மன்னிக்கிறேன், ஆரம்பிக்கிறேன், என்னிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ரபியாவை, என்னுடைய தம்பியை கொலை செய்திருக்கிறார்கள், அதை நான் மன்னிக்கிறேன். அறியாமை காலத்தில் நடந்த கொலைக்கு நான் எந்த பழிவாங்கலும் பண்ண மாட்டேன். எல்லாரும் மன்னிச்சு. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க? எங்க இருந்து? நான் தான் முதல்ல எந்த ஒரு சட்டத்தை போடுவனோ அதுக்கு முதல்ல கட்டுப்படுவோனா நான் இருக்க போறேன். அதனால அறியாமை காலத்தில் இதுக்கு முந்தி கொலை கொலை வெட்டு குத்து என்ன நடந்தாலும் சரி பழைய கதை கலராத விட்டு விட்டு இனிமே எவந்தலை எவன் எடுக்காத. இதுக்கு முந்தி உள்ள எல்லாத்தையும் மன்னி. அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளியவாம். எது சொல்றது எல்லாத்துக்கும் லேஸ்தானா? இது கஷ்டம். சொல்லிய வண்ணம் செயல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டு போயிடலாம், மன்னிச்சிருங்க, உனக்கு ஏற்பட்டா மன்னிப்பியான்னு கேட்பான். வெளியே போயிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்றியடா, உனக்கு ஏற்பட்டா மன்னிப்பியா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த மாதிரி கேட்டக்கூடாதுங்கறக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து விட்டு, இதோ நான் அமுல்படுத்துகிறேன். என்னுடைய சொந்த, என்னுடைய பெரியத்தாவுடைய மகன் ரபியாவை கொன்றார்களே, அந்த ரத்தத்துக்கு பழி இல்லை, அதுக்கு கணக்கு இல்லை, அதுக்கு விசாரணை இல்லை, அதுக்கு தண்டனை இல்லை. எல்லாரும் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எப்படிப்பட்ட பிரகடனம் பத்தியா? அதே மாதிரி அன்றைக்கு தான் வட்டியை தடுக்கிறாங்க. மக்களே, அறியாமை காலத்தில் இருந்த எல்லா வட்டிகளும் தடை செய்யப்படுகிறது. இன்றோடு அறியாமை காலத்தில் வாங்கின எல்லா வட்டிகளும் தடை செய்யப்படுகிறது. இதற்கு முன்னால் நீங்கள் வாங்கி இருந்தீர்களே ஆனால் அது உங்களுக்கு ஹலால். இதுக்கு முந்தி வாங்கின திருப்பி கொடுக்காத. இனிமேல் வர வேண்டியதுக்கு நீ வட்டி வாங்க கூடாது சொல்லிட்டு இதையும் நான் என்னிலிருந்து அமல்படுத்துகிறேன் சொல்றாங்க. வட்டியை தடை செஞ்சுட்டு அன்றைய சமுதாயத்தில் பெரிய வட்டி முசா யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் அப்பாஸ். அவர் தான் வட்டி தொழில், பயங்கரமான வட்டி. அவர்
மொத்தத்தில் யூதர்களுக்கு அடுத்தபடியாக பெரிய லேவாதேவி பண்ணவர் யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார். அவர் வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்பாஸ் நிப்பாட்டி சொல்றாங்க, அப்பாஸே அசல் மட்டும்தான் உனக்கு, உன்னுடைய வட்டியும் தள்ளு செய்யப்பட்டது. அப்பாஸ் இடத்துல யாரெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்கினீர்களோ அசலை மட்டும் கொடுங்கள், யாரும் அதுக்கு மேல ஒரு பைசா கொடுக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க பத்தியா? உலக வரலாற்றுல தண்ணிலிருந்து ஆரம்பித்தோம். நீங்க பார்த்திருக்கீங்களா? தனக்கு விதிவிலக்கு கொடுத்து கொண்ட தலைவனை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வட்டிக்கு எதிராக பிரகடனம் செய்யும் பொழுது அப்பாஸுடைய எல்லா வட்டிகளுமே தள்ளுபடி. எத்தனை லட்சம் வாங்கியிருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முந்தி வாங்கினாலும் சரி, வாங்கினது மட்டும் கொண்டாந்து கொடு, அதுக்கு மேல சல்லி காசு கொடுக்காத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த குடும்பத்தில் இருந்த சீர்திருத்தத்தை சட்டத்தை அமல்படுத்துறாங்க. அதோட நிப்பாட்டல உலகம் பூரா பாக்குறாங்க, எல்லா பகுதிகளிலும் பாக்குறாங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான்னு சொன்னா அதை குற்ற பரம்பரையாக்கி, அவன் பிள்ளைய குற்றவாளியாக்கி, அவன் பேரனை குற்றவாளியாக்கி, அந்த மாதிரி நடக்கக்கூடிய காட்சிகள் உலகம் பூரா பார்க்கிறோம். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு சொன்னா அவன் குடும்பத்தையே சித்திரவதை பண்ணக்கூடிய அதிகார வர்க்கங்களை எல்லாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய ஆட்சியிலே நான் கொண்டு வந்த மார்க்கத்திலே அலா தெரிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கை, லா யஜ்னி ஜானும் இல்லா அலா நஃப்ஸிஹி, எந்த ஒரு மனிதன் செய்த தப்பா இருந்தாலும் அது அவனை மட்டும் தான் சாரும். எந்த அப்பனும் மகனுடைய தப்புக்கு பொறுப்பாளன் இல்லை, எந்த மகனும் அப்பனுடைய தப்புக்கு பொறுப்பாளன் இல்லை. எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவனை தண்டிக்க முடிந்தால் தண்டிப்புமே தவிர தப்பு செய்யாதவனை நாம் தண்டிக்க மாட்டோம். நம்முடைய ஆட்சியில அதுக்கு இடமில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள். வலா யஜ்னி வாலிதுன் அலா வலதிஹி வலா வலதுன் அலா வாலிதிஹி, எந்த ஒரு தகப்பனும் மகனுக்காக குற்றவாளியாக மாட்டான், எந்த ஒரு மகனும் தகப்பன் செய்த தப்புக்காக குற்றவாளியாக மாட்டான். அவன் செய்த தப்புக்கு தான் நம்முடைய ஆட்சியிலே அவன் பொறுப்பாளியாக இருப்பான். இதையும் நான் தெளிவாக பிரகடனம் செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத வேற சொல்றாங்க. அடுத்து மக்கள்கிட்ட வர்றாங்க, நீங்கள் எல்லாம் ஒரு ஆட்சியின் கீழ, ஒரு இஸ்லாமிய கவர்மெண்டின் கீழ, ஒரு தலைமையின் கீழ, ஒரு அதிகாரம் படைத்த அதிகாரியின் கீழ இருக்கணும்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய ஆட்சி தலைவருக்கு கட்டுப்படுங்கள். ஒல விஸ்தாமல அலைக்கும் அப்துன் யகூதுக்கும் பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அடிமை உங்களுக்கு அமீராக தலைவராக வந்தாலும், அமீர் அந்த அமீர் இல்ல, அமீர் என்றால் அதிகாரம் படைத்த ஆட்சி தலைவன், மன்னர். உங்களுடைய மன்னராக ஆட்சி தலைவராக ஒரு அடிமை வந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் உங்களை வழிநடத்தி செல்லுகிற மன்னன் அமைந்தால் அவருக்கு இஸ்மாஉ வாதிஉ, செவிமடுத்து கட்டுப்படுங்கள், முழுசா அவர் கட்டுப்பட்டு போங்கள் அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பண்ணிட்டாங்களா? அடுத்து பார்க்கறாங்க, இந்த மக்கள்கிட்ட எதிர்காலத்தில் சுப்ஹானல்லாஹ் பாருங்க, சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு, எல்லாமே நம்ம ஆச்சரியப்படுறதா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன பார்க்கிறோம் தெரியுமா? நம்ம எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களை சண்டை பிடிக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்துல அலட்சியப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். அவர்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கது யைஸ ஷைத்தானு பி ஐ யுபத பி அர்லிக்கும், ஷைத்தான் இப்போது நம்பிக்கை இழந்து விட்டான், அவனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள். என்ன தௌஹீத் கொண்டாங்கல்ல, ஷைத்தானை வணங்க போறது இல்ல, கபரை வணங்க போறது இல்ல, கல்ல வணங்க போறது இல்ல, எல்லாவற்றிலிருந்தும் ஷைத்தான் இன்றைக்கு நம்பிக்கை இழந்து விட்டான். வலாக்கின்னஹு ரலிய அய்யுதா ஃபீமா சிவா தாலிக மிம்மா துஹாகிருன மின் அமாலிக்கும், உங்களுடைய அமல்களிலே சின்னது நினைக்கிறீங்களே அதுகளை உங்களை விட வைத்தவன் ஜெயித்து விடுவான். இது சின்னது தானே, இது சாதாரண தானே விட வச்சிருவான். பெரிய பெரிய விஷயங்கள்ல உங்களை கபூர்ல கொண்டு முட்ட வைக்க மாட்டான், உங்களை கொண்டே சிலை வணக்கத்தில் தள்ள மாட்டான். அவ்வளவு அருமையான அஸ்திவாரத்தை நான் போட்டுட்டேன். ஷைத்தான் இப்போது நம்பிக்கை இழந்து விட்டான். இந்த மொத்த அரபு தீப கற்பத்தில் ஷைத்தானுக்கு வேலை இல்லாம ஆக்கியாச்சு. ஆனால் அவன் எந்த வழியில வருமானா? நீங்கள் எந்த அமல்களை சின்னது என்று சொல்கிறீர்களோ, சின்னது தானே என்று சொல்கிறீர்களோ, அந்த மாதிரி அமல்கள் விஷயத்திலே உங்களை தோற்கடித்து அவன் உங்களை ஜெயிப்பான், உங்களை வெல்லுவான். எந்த நல்லறங்களையும் சின்னதுன்னு விட்டுறாதீங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், சுன்னத்து தானே, முஸ்தகப் தானே, இதுக்காக வேண்டி நம்ம இது பண்றதா? இதெல்லாம் தேவையா? பெரிய பெரிய எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. பெருசு செய்ய விட மாட்டான், சின்ன செய்ய விட மாட்டான். கடைசியில் என்ன ஆகும்? பெருசுல இருந்து நம்மளை நாசமாக்கி சின்னதுல இருந்து நாசமாக்கிடுவாங்க. சின்னது பெருசு, சின்னது பெருசுங்கிறவனுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதால செருப்படி கொடுக்கிற மாதிரி சொல்றாங்க.
சின்ன விஷயங்கள்ல கவனமா இருங்க, ஒவ்வொரு சின்னதா விட்டுக்கிட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன இன்னொன்னு சொல்றாங்க, அலா இன்ன ஷைத்தான கது யைஸ மின் அய்யூபத ஃபீ பிலாதிக்கும் ஹாதிஹி அபதா, இந்த மண்ணிலே ஒரு காலத்திலும் ஷைத்தான் வணங்கப்படவே மாட்டான். சுப்ஹானல்லாஹ், முன்னறிப்பையும் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்க கிடையாது. 1400 வருஷம் ஆனாலும் அங்க கபரு இல்ல, சந்தன கூடு இல்ல, கொடிமர வழிபாடு இல்ல. இந்த மண்ணில் ஒரு காலம் ஷைத்தானுக்கு வழிபாடு நடக்காது, நடக்கவே முடியாது. வலாக்கின் சதகூனு லஹு தாத்துன், இருந்தாலும் ஷைத்தானுக்கு ஒரு வழிபாடு நடக்கும். எதுல நடக்கும்? ஃபீமா தஹ்கிரூன மின் அமாலிக்கும், எந்த அமல்களை சின்னது என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த விஷயங்களிலே நீங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடுவீர்கள். சின்னதிலையும் கவனமாயிருங்க, பெருசிலையும் கவனமாயிருங்க என்று எச்சரிக்கை பண்றாங்க. அடுத்து சொல்றாங்க, எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்த ஒரு எச்சரிக்கை. ஒவ்வொரு நபிமார்களும் தனக்கு பின்னால் வந்தவர்களுக்கு இந்த எச்சரிக்கையை சொல்லாமல் போனதில்லை. அந்த எச்சரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன். கடைசியா சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபியும் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு செய்தார்களே அந்த எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தஜ்ஜாலை பற்றி சொல்கிறார்கள். இறுதி காலத்தில் தஜ்ஜால் என்று ஒருவன் வரவிருக்கிறான். அவனுக்கு நிறைய ஆற்றல்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்புகிறான். அவனுடைய சில காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் தெய்வீக அம்சம் பொருந்தியவனோ என்று நினைக்க தோன்றும். தன்னை கடவுள் என்று சொல்லுவான், மனித வடிவத்தில் இருப்பான். ஆனால் நீங்கள் அவனை நம்பி விடாதீர்கள், இந்த மாயைகளே இந்த அற்புதங்கள்ல மயங்கி உங்கள் ஈமானை பறிகொடுத்து விடாதீர்கள், அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை பண்றாங்க. எப்படி பண்றாங்க? உங்களுடைய இறைவன் இருக்கிறானே அவன் ஒன்றரை கண்ணு கிடையாதவன். உங்களுடைய இறைவன் இருக்கிறானே ஒன்றரை கண்ணு, ஒரு கண்ணு முழுசு ஒரு கண்ணு அறையா இருக்கும்ல, அவன் தான் ஒன்றரை கண்ணு. இந்த ஒன்றரை கண்ணு உள்ளவனா தஜ்ஜால் வருவானா. அவனுக்கு பாருங்க, அவன் என்னமோ பண்ற மாதிரி ஆக்கி அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், அவன் அல்லாஹ் இல்லைன்னு காட்டுறதுக்கு அவன்கிட்ட ஒரு அடையாளத்தை வச்சிருக்கான். வருவான், அவனுடைய ஒரு கண்ணை சரிப்படுத்திக்கிற முடியாது, ஒரு கண்ணு நல்லா இருக்கும் ஒரு கண்ணு நல்லா இருக்காது. அப்ப அவன் தன்னை இறைவன் என்று சொல்வான். உங்கள் இறைவன் ஒன்றரை கண்ணன் இல்ல. அவனை நீங்கள் அவனுடைய காலத்தில் நீங்கள் வாழ நேர்ந்தால் அவன் எவ்வளவு பெரிய பயங்கரமான அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினாலும் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், நம்பி விடாதீர்கள். இறுதி காலத்திலே அப்படி ஒரு தீய சக்தி வர இருக்கிறது. அந்த தஜ்ஜாலை பற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எச்சரித்தார்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எச்சரிக்கையும் பண்றாங்க. அதே மாதிரி அவனுடைய அந்த கண்ணை சொல்லும் போது ஒரு கண்ணு நல்லா இருக்கும், இன்னொரு கண்ணு சுருங்கிய திராட்சை, அது கிஸ்மிஸ் போல மாதிரி இருக்குமா, சுருங்கிய திராட்சை போல இருக்கும். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடையாளம் வரைக்கும் சொல்லிவிட்டேன், இனிமேல் அவன் வந்த பிறகு நீங்க நம்பினால் நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி என்று அதை எச்சரிக்கிறாங்க. கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் இதுக்குள்ள அடங்கி போச்சு. கடைசியா சொல்றாங்க, இன்னி கத் தரக்து ஃபீக்கும், உங்களிடத்திலே நான் விட்டு செல்கிறேன், உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போறேன். எதை விட்டுட்டு போறேன்? கண்ட குப்பைகளை விட்டுட்டு போகிறேன், நான் விட்டு செல்கிறேன். மா லந்தலில்லு பாதஹு இனி தஸம்தும் பிஹி, எதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் வழி தவறவே மாட்டீர்களோ அப்படிப்பட்ட ஒன்றை விட்டு செல்கிறேன். அது என்ன தெரியுமா? கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து நபிஹி. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று அவனுடைய நபியாகிய நான் காட்டிய வழிமுறை. உங்கள்ட்ட இந்த ரெண்டை தான் விட்டுட்டு போறேன். விட்டுட்டு போற செய்தி எத்தனை தான்? ரெண்டு தான். இந்த ரெண்டையும் நீ பலமாக பிடித்துக் கொள்ளும் வரை வழி தவறு எல்லாம் முத்தாய்ப்பு இதெல்லாம் அடங்கி போச்சு. சொல்ல வேண்டிய எல்லா டாபிக்குகளும் இது உள்ளக்க அடக்கி வச்சு சொல்றாங்க. ரெண்டு செய்திகள் தான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன். ஒன்னு வேதம் குர்ஆனை விட்டு இருக்கிறேன், குர்ஆன்ல போய் பார். இன்னொன்னு என்னுடைய வழிமுறையை உனக்கு திறந்த புத்தகமா காட்டிட்டு போயிருக்கிறேன். எதா இருந்தாலும் நான் வழி காட்டிட்டு போயிருக்கிறேன். உண்ணுவது எப்படி, உறங்குவது எப்படி, மலஜலம் கழிப்பது எப்படி, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது எப்படி, நகம் வெட்டுவது எப்படி, மீசையை கத்தரிக்கிறது எப்படி, பல் துலக்கிறது எப்படி, தூங்குறது எப்படி, எந்திரிக்கிறது எப்படி, வியாபாரம் செய்யறது எப்படி, கொடுக்கல் வாங்கல் எப்படி, கல்யாணம் பண்றது எப்படி, சுண்ணத்து பண்றது எப்படி, என்ன வேணும் எல்லாம், பேசுவது எப்படி, பார்க்கிறது எப்படி, கேட்கிறது எப்படி, நடக்கிறது எப்படி, பிடிக்கிறது எப்படி, கொடுக்கிறது எப்படி, வாங்குறது எப்படி, எதை விடல எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேனே அதை முன்னாடி வச்சுட்டு போறேன். திறந்த புத்தகமா வச்சுட்டு போறேன். உலகத்துல எவனுக்கும் சொல்ல தைரியம் இல்லாது. என்ன சொல்லுவான்? நாங்க சொல்றத கேளுங்க, நாங்க செய்யற மாதிரி செஞ்சிடாதேமா. உலகத்துல எவனாச்சு
என்னை பின்பற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம், ஒரு தப்பு ஒன்னால காண முடியாது. என்னுடைய இது ரொம்ப தைரியம் வேணுங்க. உலகத்துல யாரும் சொல்லதே இல்லை. யாரும் நான் என்னென்னவெல்லாம் செய்தேனோ அதெல்லாம் அந்த திறந்து கிடக்கு, பாத்துக்க, எவன் வேண்டாலும் பின்பற்றிக்க, எவன் வேண்டாலும் உரசி பாத்துக்க, ஒரு தப்பு காண முடியாது என்று காட்டிட்டு போனாங்களே. அந்த வாழ்க்கை முறையையும் அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டுட்டு போனாங்க. இதுலதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்திகளை எல்லாம் இதுலதான் நான் இப்ப சொல்ல போறேன். இதுவரைக்கும் உள்ளது வேற எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை விட்டு போறேன்ட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் உரசி பாருங்க, கேட்டுட்டு போகாம. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேதத்தில் உள்ளது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இறுதி வசியத்தாக கொடுத்துட்டு போனார்களே, அந்த இரண்டுக்கு ஒத்ததாக நம்முடைய நடவடிக்கையில் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒவ்வொரு செய்திகளாக நீங்கள் எடுத்து பாருங்கள். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறோம், தர்காக்களை போய் வழிபடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திலேயோ திருமறை குர்ஆனிலேயோ இதற்கு அனுமதி இருக்கிறதா? ரெண்டையும் பலமாக பற்றி பிடித்து இருந்தால் இது வந்திருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் என்ன சொல்லுது? இடிச்சு தரமட்டமாக்குன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், லா ததஅலல் கப்ர முஷ்ரிபன் இல்லா சவைதஹு, உயரமாக இருக்கிற எந்த சமாதியாக இருந்தாலும் தரைமட்டமாக்காமல் விடாதே என்கிறார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜஸல் குபூர், சமாதிகள் பூசப்படக்கூடாது, சமாதிகள் கட்டப்படக்கூடாது. அப்ப அதுல உரசுறோம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது இல்ல. அதே மாதிரி முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறோம், தாயத்து போடுகிறோம். முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், பேய்களை நம்புகிறோம். முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், தண்ணீரை ஊதி குடிக்கிறோம். முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், தட்டிலே எழுதி யாரோ தருவதை கரைத்து குடிக்கிறோம். முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், என்னென்னவோ மூடன தகடுகளை வாங்கி பதிய வைத்துக் கொள்கிறோம். இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனாங்களே, அறியாமை காலத்து பழக்க வழக்கத்தை எல்லாம் காலில் விட்டு மிதிச்சாங்களே, அந்த மிதித்த பழக்க வழக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் இஸ்லாமிய முத்திரையை குத்தி லேபிளை ஒட்டி நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். தாயத்துகளுக்கு நபிகள் நாயகத்தின் அனுமதி இல்ல. மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இரண்டு இறைவனை நம்பி விட்டான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான்ங்கறாங்க. தாயத்துக்கு அனுமதி இல்ல, தட்டுக்கு அனுமதி இல்ல, கரைச்சு குடிக்க அனுமதி இல்ல, நூல் முடிய அனுமதி இல்ல. இவற்றை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பேயை நம்ப முடியுமா ஒரு முஸ்லிம்? முஸ்லிம்னு சொல்லிக்கொண்டு பேயை நம்புறீங்க. இறந்து போன யாரும் இந்த உலகத்துக்கு திரும்ப வர முடியும் நினைச்சா அல்லாஹ்வுடைய கட்டுக்காவல் பலவீனம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மௌத்தாகும் பொழுது எல்லா நஃப்ஸுகளையும் அல்லாஹ் தன் கை பொறுப்பில் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல முன்கர் நக்கீருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய உயிர்கள் தப்பி வந்து அல்லாஹ்ட்ட இருந்து சிறையில இருந்து தப்பிச்சு வந்து மனிதர்கள்ட்ட மேலாடுதுன்னு நினைக்கிறீங்களே, பேயை நம்புறீங்களே, இது எந்த மார்க்கத்தில் உள்ளது? குர்ஆன்ல உள்ளதா? ஒரு முஸ்லிம் பேயை நம்புனான்னு சொன்னா அவன் முன்கர் நக்கீரை நம்பல, கபரை நம்பல, அங்க வேதனை செய்யப்படுறத நம்பல, அங்க நல்லடியார்கள் இன்பமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அதை நம்பல, அல்லாஹ்வுடைய கஸ்டடியை நம்பல. அப்ப அதுகளை உரசி பார்க்கிறோம், அதுல நம்ம வீக்கா இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயலா நீங்க எடுத்து பாருங்க. மௌலிது ஓதுறீங்க, இஸ்லாத்துல உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12ல மௌலிது ஓதுங்கன்னு சொன்னாங்களா? எல்லாத்தையும் ஜூஸ் பண்ணி சொன்னாங்களே, இந்த 23 வருஷ பிரச்சார ஜூஸ் பண்ணி சொன்னாங்களே, அதுல நீங்கள் 12க்கு மௌலிது ஓத தவறாதீர்கள், ரபியுல் ஆகிர் மௌலிது ஓதுங்கள், ஹசன் ஹுசைன் மௌலிது ஓதுங்கள் சொன்னார்களா? இதெல்லாம் தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக எங்களை மாதிரி ஆட்கள் உருவாக்கி கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை சொன்னார்கள், நோன்பு வைக்க சொன்னார்கள், மௌலிது ஓத சொல்லல. 300 வருடத்திற்கு முன்னால் தமிழகத்திலே உள்ள சில பேர் எழுதின பாட்டு தான் மௌலிது, ரசூலுல்லாஹ் சொன்ன பாட்டு இல்ல. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கிற சில மௌலவிமார்கள் எழுதின பாடல்களை மௌலிதுன்னு ஓதுறீங்க, கத்தங்கிறீங்க, பாத்தியாங்கிறீங்க, பூரியாம் பாத்தியாங்கிறீங்க, விறகு வெட்டி கிஸ்ஸாங்கிறீங்க. இதெல்லாம் எந்த மார்க்கத்தில் இருக்கு? எந்த குர்ஆன்ல இருக்குது? உரசி பார்க்கணும். எந்த ரெண்டை விட்டுட்டு போனாங்களோ, ஒரு முஸ்லீம் தன்னுடைய நடவடிக்கை சரியான்னு பாக்குறதா இருந்தா குர்ஆன்ல போய் பார்க்கணும். குர்ஆன்ல இருக்குதா செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு பார்க்கணும், இருந்தா செய்வோம், இல்லையா தூக்கி கடாசு, கால்ல போட்டு மிதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிதிச்ச மாதிரி மிதிக்கணும். ஒரு பாத்தியாவா அதுக்கு மேக்கட்டு கட்டி என்னென்னமோ சொல்லி அதை ஓதுனா பணக்காரன் ஆயிரலாம், விறகு வெட்டி கிஸ்ஸா அதை படிச்சா பணக்காரன் ஆயிரலாம். இது எங்க இருந்து கத்துக்கிட்ட பாடம்? பூரியாம் பாத்தியா இஸ்லாத்துல உண்டா? கிடையாது. மூணாம் பாத்தியா உண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் மௌத்தா போனாங்களே ருக்கையா, மூணாம் பாத்தியா ஓதுனாங்களா?
7 ஓதுனாங்களா 40 ஓதுனாங்களா? அவங்களுடைய சின்ன அப்பா ஹம்சா மௌத்தா போனாங்களே அதுக்கு ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு சஹாபாக்கள் ஓதுனாங்களா? எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? திரி தவசம்னு சொல்லி பிற சமுதாய மக்கள் சொல்றது காப்பி அடிச்சுக்கிட்டீங்களே தவிர இஸ்லாத்துல இருக்கு எந்த குர்ஆன்ல இருக்கு ஆதாரம்? எந்த ஹதீஸ்ல இருக்கு ஆதாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத இந்த கத்தம் பாத்தியாக்கள் எடுபடணும், மௌலிதுகள் எடுபடணும், தாயத்து தட்டுகள் எடுபடணும், எல்லாவித சகுனம் பார்க்கிறது எடுபடணும், ஜோசியம் பால் கித்தாப் பார்க்கிறது எடுபடணும், நாள் நட்சத்திரம் பார்க்கிறது எடுபடணும். என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்கிறதோ சகுனம் பார்க்க கூடாது, நாள் நட்சத்திரம் பார்க்க கூடாது, சபர் மாச பீடை கிடையாது, இப்படி என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே குர்ஆன்ல இல்லாதது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதது. இவற்றை எல்லாம் உரசி பார்த்து அல்லாஹ் சொன்னபடி இருக்குதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி இருக்குதான்னு பாருங்க. நீங்க இஸ்லாத்தை போய் சொல்ல வேண்டியது இல்லைங்க, நீங்க நடந்து காட்டுங்க. வரும் கூட்டம் கூட்டமா வரும், கூட்டம் கூட்டமாக இந்த மக்கள். அல்லாஹ் சொல்றானே இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது வரைத الناس يدخلون في دين الله افواجا, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை காணும் பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனுடைய புகழை பாடு அல்லாஹ் சொல்றானே. அப்படி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய காட்சியை உங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள். எப்ப பார்ப்பீங்க? இந்த மௌட்டிக பழக்க வழக்கங்களை எல்லாம் உங்கள் கால்களுக்கு அடியிலே போட்டு மிதிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜிலே விடைபெறுகிற ஹஜ்ஜிலே போட்டு மிதித்தார்களே, ஜாகிலியத்தான எல்லா காரியங்களையும் என் காலடியில் போட்டு மிதிக்கிறேன்டாங்களே, மிதிச்சு காட்டு. அப்படி பார்ப்பான், அதிசயமா பார்ப்பான். இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு நெறியா, இப்படி ஒரு தத்துவமா, மனுஷனை பண்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குதா என்று பார்த்தார்களே. ஆனால் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி வருவார்கள், கவரப்படுவார்கள். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் குர்ஆன் படி இருக்குதா? இந்த நம்பிக்கை தான் இப்படி இருக்குது. கொடுக்கல் வாங்கல் குர்ஆன் படி இருக்குதா? உங்களுடைய வியாபாரத்தில் மோசடி இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல்ல எந்த மோசடி இருக்க கூடாது. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு காட்டுறது கூடாது. மாட்டை கிணத்துல போட்டுட்டு குளத்துல போட்டுட்டு விலை பேசக்கூடாது. எடுத்து காட்டணும். மரத்தை காட்டி இதுல எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ அதை விக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மரத்துல காய் உற்பத்தி ஆனாலும் தேங்காய் எண்ணி தான் விற்கணும். இந்த மரத்துல என்ன உற்பத்தி ஆகுதோ அதையெல்லாம் உனக்கு 1000 ரூபாய்க்கு தரேன்னு விற்க முடியாது. இந்த குளத்துல எவ்வளவு மீன் கிடக்குதோ அதையெல்லாம் 1000 ரூபாய்க்கு தரேன்னு விற்க முடியாது. மீனை வெளியேறா எத்தனை கிலோ, கிலோக்கு எவ்வளவு என்று விற்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நீங்க என்ன பண்றீங்க? உள்நாட்டு பொருள் வெளிநாட்டு பொருள் சொல்லி உள்நாட்டு பொருளை விற்கிறீங்க, டூப்ளிகேட்டை விற்கிறீங்க, கலப்படம் பண்றீங்க, தேங்காய் எண்ணெய் ஒயிட்டால விற்கிறீங்க, நல்லெண்ணெய் சொல்லி விளக்கெண்ணெய் விற்கிறீங்க. இப்படி எத்தனையோ கலப்படங்கள். மஞ்சத்தூள் சொல்லி சிமெண்ட் தூளை கலந்து செங்கத்தூளை கலந்துக்கிறீங்க, செங்கக்கல்ல மிளகாயில செங்கத்தூளை கலந்து போடுறான் சொல்றான். அரிசியில கல்ல கலக்குறீங்க, மிளகுல போய்கிட்டு அதை என்னமோ கலக்குறீங்க, சீரகத்துல போய் சதவப்பைய கலக்குறீங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பொருளை கலப்படம் பண்ணி விற்கிறீங்களே. இது குர்ஆன்ல உள்ளதா? இது ஹதீஸ்ல உள்ளதா? அளவு நிர்வாகிகள்ல மோசடி செய்றீங்களே, இதெல்லாம் இந்த வசியத்துல வராதா? அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படான்னு சொன்னாங்களே இறுதி வசியத்துல, அவனா விரும்பி தர்றதா ஹலால் நாங்களே. எவன் கலப்படத்துக்கு விரும்பி உனக்கு காசு தருவான், நொந்து போய் தருவான். இப்படி ஏமாத்திட்டு பாவி பிரிச்சு பார்த்தோம்னா அப்படி நொந்து போய் 10 வாசிவான். ஆவிகள் இந்த மாதிரி 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த மாதிரி தந்து ஏமாத்தி விட்டானே, இது உனக்கு ஒட்டுமா? இது உனக்கு ஹலால் ஆகுமா? இப்படி ஹராமான விஷயங்கள்ல உன்னுடைய வாழ்க்கை அமைஞ்சா உன்னுடைய வியாபாரம் தானப்பா அடுத்தவனுக்கு தெரியும். உன்னுடைய தொழுகை அடுத்தவனுக்கு தெரியுமா? உன்னுடைய நோன்பு அடுத்தவனுக்கு தெரியுமா? பிற சமுதாய மக்களுக்கு உனக்கும் உள்ள தொடர்பு வியாபாரம் தான். வியாபாரத்தில் அவனுடைய நேர்மையை பார்ப்பான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இஸ்லாம் வியாபாரிகள் மூலமா தானே வளர்ந்துச்சு. இந்த வியாபாரிகள் இருந்தா இஸ்லாத்தை அன்னைக்கு ஓடி போயிருப்பான். அந்த வியாபாரிகள் தானே வந்தாங்க, குதிரை வியாபாரம் பண்ணி வந்தாங்க, சரக்குகளை கொண்டாந்து இறக்குனாங்க. அவர்களுக்கு தமிழ் மொழியே தெரியாது. வியாபாரத்தில் காட்டின நேர்மை, அந்த சுத்தம், அந்த கரெக்டான எடை, கரெக்டான அளவு, பொய் சொல்லாதது இதெல்லாம் பாக்குறாங்க. இப்படி ஒரு வழி, இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கடா. இந்த அசந்து போய் இஸ்லாத்துல நம்ம அப்பம் பாட்டம் சேர்ந்தாங்களே தவிர பெரிய பெரிய சொற்பொழிவுகளை கேட்டு சேரல. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்ல சுத்தமா இருக்கணும். நேர்மை. ரமலான் மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உரையை கேட்ட பிறகாவது இன்னையில இருந்து இந்த ஹராமான வழியில எனக்கு 10 பைசா வேண்டாம், அல்லாஹ் ஹலால் ஆக்கினது மட்டும்தான் எனக்கு வேண்டும். அல்லாஹ் பரக்கத்து செய்யறவன், அல்லாஹ் ரிஸ்க் தர்றவன், எந்த கலப்படத்தின் மூலமா அவனை அள்ளி கட்டிட முடியாது. அல்லாஹ் 1000 ரூபாய் கலப்படத்தில் சம்பாதிச்சா 2000 ரூபாய் செலவழித்து விட முடியும் அல்லாஹ்வுக்கு. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நீ ஹலாலா 100 ரூபாய் சம்பாதிச்சா 50 ரூபாய் உனக்கு மிச்சப்படுத்துவான் அல்லாஹ். அப்ப ஹலாலான முறையில அல்லாஹ் அனுமதிக்கிற முறையில உங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் இருக்கணும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கணும்.
அதுல ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுங்க. அல்லதீன இதக்தாரு அலன்னாசி யஸ்தௌபூன் வ இதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன். அல்லாஹ் சொல்றான், அளவு நிர்வகிகளிலே மோசடி செய்கிறார்களே அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், நரகம் காத்திருக்கிறது. இதக்தாரு அலன்னாசி யஸ்தௌபூன், மக்களிடத்திலே அளந்து வாங்கும் பொழுது நிறைய வாங்கிக் கொள்கிறார்கள். வைதா காலுஹும் வஸனுஹும் யுக்ஸிரூன், இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுப்பார்களே ஆனால் குறைத்து விடுகிறார்கள். அலா யظن உலாயிக அன்னஹும் மபூஸுன் லியௌமின் அலீம், மகத்தான ஒரு நாளுக்கு முன்னால் எழுப்பப்படவிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா? அன்றைக்கு எனக்கு பதில் சொல்லணும் என்று நினைக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீங்கள் முஹப்பத் வைத்திருப்பது உண்மை என்றால் இந்த கண்ணுல ஒட்டுனவனே எல்லாம் அந்த முஹப்பத் ஆகாது. சும்மா முகமதுனவன இதுல ரசூல் அப்படி குளிந்து போயிருவாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உனக்கு முஹப்பத் இருந்தால் உன்னுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அப்படி பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஹலாலை தவிர ஒரு ஹராமான ஒரு பருக்கை எனக்கு வரக்கூடாது, சேரக்கூடாது, என்னுடைய உணவுல கலந்துடக்கூடாது என்று கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். திருமணத்தின் பொழுது மகர் கொடுங்கள் என்றார்களே, மகர் கொடுத்தே மனம் முடித்தார்களே, தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் முடிக்கும் பொழுதெல்லாம் கட்டாயப்படுத்தி மகரை வாங்கினார்களே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில வந்துட்டு என்ன பண்றீங்க? நீங்க கேக்குறீங்க பெண்ணிட்ட, இது யாரு கொடுத்த மார்க்கம்? எந்த வசியத்துல கத்துக்கிட்டீங்க? கடைசி உரையில சொல்லிட்டு போனாங்க ஹஜ்ஜத்துல் வதாவுல, நீங்க எல்லாம் திருமணம் முடிக்கும் பொழுது வாங்கிக்கிறீங்க இல்ல, உங்களை தான் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, உங்களுடைய மகர் தொகையை மனமோந்து பெண்களுக்கு கொடுங்கள். நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கணும். எந்த கட்டத்திலையும் பெண்ணிட்ட வாங்க கூடாது. மன விரும்பி மாமனார் தந்தால் வாங்க கூடாது. ஏன்? மனம் ஒப்பி அவன் தரல, அழுதுக்கு தர்றான், நொந்து போய் தர்றான், வைத்தறிஞ்சு தர்றான், பிச்சை வாங்கி தர்றான், கடனுக்கு வாங்கி தர்றான், வட்டிக்கு வாங்கி தர்றான், அவன் மனம் விரும்பி தரவே இல்லை, வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம்னு சொல்லி அவ்வளவு உறுதியான சங்கற்பம் எடுத்து காட்டு. தெருவில் நிக்குமா குமர்கள்லாம்? 40 வயசு கன்னிகள் இருப்பாங்களா அந்த சமுதாயத்துல? 30 வயசு கன்னிகள் இருப்பாங்களா? காரி துப்புற அளவுக்கு இந்த சமுதாயத்தை அடுத்தவெல்லாம் பார்த்து அவ்வளவு கேவலமா போய்கிட்டு இருக்கீங்க. அந்த ரெண்டை விட்டதுதான் காரணம். எல்லாத்துக்கும் அளவுகோல். கல்யாணமா, கர்மாதியா, கொடுக்கலா, வாங்கலா, தொழுகையா, நோம்பா, எதுவா இருக்கட்டும், எல்லாத்திலையும் அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன சொன்னாங்க? நகமற்றதா? ரசூலுல்லாஹ் சொன்னபடி நான் விட்டுறேன். மீசையை கத்தரிக்கணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னபடி. ஒண்ணுக்கு இருக்கிற வரைக்கும் கேள்வி பண்ணாங்க யூதர்கள்லாம், என்னப்பா உங்க நபி ஒண்ணுக்கு இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்லி தர்றாராம்ல? அவர் சொல்றாரு, அந்த சஹாபி பெருமையோட வெளிக்கு இருக்கிறதுன்னு சொல்லி தர்றாங்க. என்னன்னா நல்லதான சொல்லி தர்றாரு? நின்றுகிட்டு மோண்டு எல்லா பக்கம் தெரிக்கிறத விட உட்கார்ந்து சிறுநீர் கழின்னு சொல்ற தப்பா? சிறுநீர் கழிச்ச பிறகு கழுவி சுத்தப்படுத்துன்னு சொல்ற தப்பா? எவன் சொல்லி தந்தா? அவங்க சொல்லி தந்தது மாறிங்க எவனும் உலகத்துல சொல்லி தர முடியாது. அப்படி எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாத்துலயும் அழகான ஒரு வாழ்க்கையை தந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப சில விஷயங்கள்ல மாத்திரம் நமக்கு எதுக்கு இஸ்லாம் தேவைப்படுது? சொத்து பிரிக்கும் போது மட்டும் கேட்பான், குர்ஆன் படி எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், பாகப்பிரிவினைக்கு மட்டும். வேற எதுக்காக நீ மார்க்கத்தை யோசிச்சு பார்த்திருக்கியா? எதுக்காச்சும் சொல்லி பாரு. இந்த மார்க்கம் உனக்கு எப்ப தேவைப்படும்? இவனுக்கு ஏதாவது சொத்து வர வேண்டி இருந்தா எங்களுக்கு சொத்து தரணும்னு சொல்லி ஒரு பொம்பளை எப்ப மார்க்கம் அவளுக்கு தேவைப்படுது? இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை இருக்குல்ல, அதை வாங்கும் போது மட்டும் ஒரு பொம்பளைக்கு இஸ்லாம் தேவைப்படுது. ஒரு ஆம்பளைக்கு அண்ணங்கால சொத்துல அவருக்கு தம்பிக்கு கொடுக்கல, தம்பிக்கு எப்ப இஸ்லாம் தேவைப்படுது? இந்த சொத்துக்கு மாசம் பத்தா கேக்குறது. இதுல மட்டும் கேக்குறீங்க? தொழுகைக்கு, நோம்புக்கு, ஜக்காத்துக்கு, ஹஜ்ஜுக்கெல்லாம் இல்லையா? இந்த ஜக்காத்தை நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்களா? நான் கேட்கிறேன், ஜக்காத்தை ஒழுங்கா கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ இவ்வளவு சம்பாதிக்கிற, எவ்வளவு நாள் சம்பாதிக்கிறது அனுமதிக்கிறான் அல்லாஹ். எந்த பாவமும் இல்ல, கோடி கோடியா சம்பாதிச்சுக்க. வேற வேற மார்க்கத்துல எல்லாம் பணத்தை தொடாதேம்மா, நடக்காத காரியத்தை சொல்லுவான். அவன் சாமியார்கள் அள்ளிட்டு போயிருவான். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்மா, ஆசை அறுத்துரு, ஆசை அறுத்துருமா. ஆசை உன்னை அறுக்க சொல்லல, நல்லா சம்பாரி, கோடீஸ்வரன் ஆகும். எத்தனை 10 கோடீஸ்வரன் வேண்டாம் ஆகும், 1000 கோடி வேண்டாம் கொண்டுட்டு போ. யார் இஸ்லாம் தடையே செய்யல, எந்த ஒரு உனக்கு தடையும் பண்ணல. என்ன பண்ணுது? ஒரு 2.5% கொடுத்துருப்பா. உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து, உன்னுடைய சொத்துல இருந்து, உன்னுடைய இருக்கிற காசுல இருந்து, தங்கத்துல இருந்து, உனக்கு இருக்கிற பில்டிங்ல இருந்து ஒரு 2.5% அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்துரு, கம்பல்சரியா கொடுத்துரு. 100க்கு 2 கொடுக்க உனக்கு வரலன்னா என்ன நீ மார்க்கத்தில் இருக்கிற? எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் உனக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி எவ்வளவு வேண்டாம் அனுபவிச்சுக்க. எந்த கொஸ்டின் வராது. சுலைமான் நபி அனுபவிக்கலையா? சுலைமான் நபிக்கு என்னென்னமோ கொடுத்தான் அல்லாஹ். எப்படி கொடுத்தான்? அந்த ஒரு பெண்மணிய பக்கத்து நாட்டு அரசியை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிக்கிட்டு வந்தா அந்த அம்மா நடந்து வரும் பொழுது
அந்த அரண்மனையில் இருக்கிற தரையில கால் வச்ச உடனே தண்ணி மாதிரி இருக்கு. அந்த தண்ணின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுது, கீழே அடைய லேசா தூக்குது. ஆனா தண்ணி இல்ல, தண்ணின்னு தெரிகிற அளவுக்கு தர போட்டு வச்சிருக்காரு சுலைமான் நபி. அதெல்லாம் தப்பு கிடையாது, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆனா ஹலாலான முறையில் நீ எப்படி வேணா அனுபவிச்சுட்டு போ, தப்பு கிடையாது. அது உன்னுடைய அது ஹைருங்கிறான், அல்லாஹ் அனுமதிக்கிறான். இப்படி அனுமதிச்சுட்டு உன்னை என்ன எதிர்பார்க்கிறான்? 2.5%. எத்தனை பேர் கணக்கு பார்த்து கொடுக்குறீங்க? கொடுத்தா பிச்சை எடுப்பானா? கொடுத்தா தெருத்தருவா அலைவானா? கொடுத்தா பள்ளிவாசல்ல வந்து குமராலி வந்திருக்குன்னு சொல்லுவானா? கொடுத்தா கையேந்துக்கிட்டு பாருங்க, தொழுதுட்டு சும்மா தொழுது வர முடியுதா? வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தாய்மார்களும் முதியவர்களும் கண்ணு தெரியாதவர் நிக்கிறாங்களே, பக்கத்து வீட்டுல ஏழை இருக்கிறாங்க, இதுல நினைச்சு பாத்தியா? இந்த 2.5% ஜக்காத்து கொடுக்க கூட மனசு இல்லைன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன நீங்க பின்பற்றீங்க? எந்த கடமையை கடைசியா வலியுறுத்தினாங்களோ, தொழுக நோம்போட ஜக்காத்தையும் வலியுறுத்தி இதை செஞ்சா என்னோட இருப்பேன் சொன்னாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இருக்க உனக்கு ஆசை இருந்தால் ஜக்காத்தை கணக்கு பண்ணி கொடு. கொடுத்த குறையும் நினைக்கிறியா? இல்ல, அல்லாஹ் சொல்றான் யமஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். குர்ஆனுடைய கேரண்டி. வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், சதக்காவில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். கொடுத்து பாரு, ஒண்ணுக்கு 10 தருவான். உனக்கு வைக்க இடம் இருக்காது, ஒன்ன கொடு 10 அள்ளி போடுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சதக்கா என்பது, தர்மம் என்பது, அடுத்தவர் கொடுக்கிறது என்பது உனக்கு பரக்கத்தை செய்யும், அதிகப்படியான வளர்ச்சியை தரும், குறைந்த காசுல நிறைய நன்மைகளை பெற்று தரும்னு சொல்லி அல்லாஹ் கேரண்டி தர்றானே. அந்த ஜக்காத்தை உங்கள் வாழ்க்கையில கடைப்பிடியுங்கள், வட்டி பக்கமே போவாதீங்க. இந்த சமுதாயத்தில் உள்ள எத்தனை பேரு, இதே சென்னை, பாதி சென்னை முஸ்லிம்களுக்கு சொந்தமா இருந்துச்சு, பாதி சென்னை முஸ்லிம்களுக்கு சொந்தம். மதரசா இருந்த காரணத்தினால இதுக்கு மதராசுன்னு பேரு. அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு சொந்தமாக இருந்த இந்த பாதி சென்னையில வட்டிக்கு கொண்டை வச்சு வச்சு வச்சியே ஒண்ணுமில்லாம போயிட்டான். ஒண்ணுமில்லை, முஸ்லிம் போய் கடன் கொடுக்க ஆள் இல்லாதனால, மனிதாபிமானமான உதவி இல்லாதனால, ஜக்காத்துங்கிற ஒரு அமைப்பு நம்மள்ட்ட ஈடுபட்டு போனதுனால அவன்கிட்ட கொண்டு அடகு வச்சு 1000 ரூபாய் வாங்கி 5 கோடி ரூபாய் சொத்தை இழந்தவன்லாம் இருக்கிறான். 10,000 ரூபாய் வாங்கி 10 கோடி ரூபாய் சொத்து மூழ்கி போச்சு, வட்டி கொடுக்க முடியாம. இப்படியே எல்லா சொத்துக்களையும் கைவிட்டு நீ தெருவில் நிக்கிறானே. பாடம் கத்துக்கிறணும், அதெல்லாம் பாடம் கத்துக்கிறணும். அதனால வட்டி இல்லாத முறையில ஒரு அருமையான பைத்துல் மால், ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி ஆகணும். ஏழைகளுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கணும். வட்டி இல்லாத கடனை கொடுத்து வட்டிங்கிறது மன்னிக்கப்படாத பாவம்டாங்களே, காலில் போட்டு மிதிச்சாங்களே, தள்ளுபடி செஞ்சாங்களே. வட்டி வாங்கக்கூடியவன் முஸ்லீம்ல இருக்கிறான். நிர்பந்தத்துக்கு போய் வட்டிக்கு வாங்கின பரவாயில்லை, வட்டியவே தொழிலா செய்யக்கூடிய முஸ்லீம் இருக்கிறான். இதுவரை நீ அறியாமையில் செய்திருந்தால் இன்னைக்கு திருந்திக்க. ரசூலுல்லாஹ் மேல முகபத்து இருந்தால், யார்கிட்டலாம் நீ கடன் கொடுத்தியோ அசலை கொடுங்க, எனக்கு வட்டி வேண்டாம், அசல் மட்டும் கொடுங்க போதும் என்று இன்னைக்கு நீ திருந்தி கொண்டால் அல்லாஹ் நிச்சயமா மன்னிப்பான். தெரியாம செஞ்சதுனால, அறியாம காலத்தில் நீ வாங்கி இருந்தாலும் கொடுத்திருந்தாலும் வட்டியிலிருந்து விலகி கொள்ளுங்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாத்தையுமே குர்ஆன்ல உரசுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துல உரசுங்க. அதுக்கு ஒத்து இருக்குன்னு சொன்னா அதை கடைப்பிடிங்க. இல்லைன்னா அது எத்தனை வருஷத்து பழக்கமா இருந்தாலும் தூக்கி கடாசிருங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இறுதியாக அவங்க சொன்னாங்களே, இதை அடுத்த ஆளுக்கு சொல்லிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையை அவர்கள் சொன்ன எல்லாத்தையுமே, வேற இது தவிர அந்த உரையில ஆதாரப்பூர்வமான வேற செய்திகள் கிடைக்கல. எல்லா செய்திகளையும் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சாச்சு, கடைசி வசியத்தை வச்சாச்சு. வச்சதோட இதை எடுத்து சொல்ற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்ச மாதிரி உங்கள் தலையில சுமத்துறோம், எல்லாத்துலயும் சேர்த்து சுமத்தப்படுது. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள், வராத மக்களுக்கு போய் சொல்லிருங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, கடைசி உரையில சொன்னாங்களாம், இப்படிதான் நம்ம நடக்கணுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதுதான் விரும்பி இருக்கிறாங்க, அப்பதான் நம்ம அவங்களோட சொர்க்கத்தில் இருக்க முடியுமா, அவ்வளவு அற்புதமான உரையை சொன்னாங்களாம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி
வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.